Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். உட்காருங்க. Praise the Lord. Praise the Lord. லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், யூடியூப்ல பார்க்க போற பிள்ளைகள் அத்தனை பேரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து NGPH வீடியோஸ் மெசேஜ் நீங்க பாருங்க. யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல வித் பிக்சரோட என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகும். மலேசியா நம்பர், இந்தியா நம்பர், அதுல உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி விடுங்க. ஆண்டவரோட சமூகத்துல வைத்து தேவன்கிட்ட இருந்து பதில் வந்தபோது உங்களுக்கு நானே கால் பண்ணி உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாட்சி, சின்ன சாட்சியில இது மிகப்பெரிய சாட்சி தான். அந்த சாட்சியை நான் ஸ்பீக்கரா இருந்து பேசுறதுக்குள்ள டீட்டெயிலா பேசுவேன். ஆனாலும் தேவனோட மகிமையை ஷார்ட்டா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு ஆவியானவர் உணர்த்தினாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இடைப்பட்ட காலத்துல ஒரு விஷயத்துல ரொம்ப மன அழுத்தமாயி எனக்கு கொடுத்த பிள்ளைகள்னால இவ்வளவு ஒரு பாதிப்பு எனக்கு வந்துச்சுன்னு அந்த அழுத்தத்தை உள்ளுக்குள்ளவே வச்சு அது ஹார்ட்டுக்கு ரொம்ப பலகீனமாயிடுச்சு. பின்னாடி குத்துறது வலி தாங்க முடியும், தெரிஞ்ச பிள்ளைகள் இருதயத்திலேயே குத்துறக்குள்ள அது வலி தாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள ரொம்ப அது அழுத்தத்தை கொண்டு வந்தது. இதுல இருந்து எப்படி வெளியில வருது? என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நான் என்னால எந்த ஒரு விஷயத்திலயும் முழுமையா ஈடுபட முடியல அப்பார்ட் ஃப்ரம் ப்ரேயர். அது வீட்டுக்காரங்களாகட்டும், எனக்கு ஆண்டவர் ஒரு குடும்பம் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அந்த காரியங்கள்ல என்னால முழுமையா கவனம் செலுத்த முடியல அப்பார்ட் ஃப்ரம் ப்ரேயர் மற்றும். ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள என்ன நடக்குது? ஒரே பாரம், நெஞ்சு வலி, பாரமா அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாசம் ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு 2026 வருஷத்துல. போன மாசம் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி விஷயம் எனக்கு உடல் ரீதியா ஏதோ ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட ஹார்ட் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது பலகீனமா இருக்கு, அது வலியே இருக்கு. எனக்கு அப்படியே நடந்தா பாரமா இருக்கும், அப்படியே குத்தம். ஹார்ட்ல பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ப்ரீத்திங் கஷ்டமா இருக்கும். அந்த குத்துறக்குள்ள அந்த பிளாக்ஸ் இருக்குமோன்ற ஒரு விஷயம். ஸோ அது மூலமா என்னால ரொம்பவே சோர்வு, பலகீனம். ஸோ உடல் ஃபுல்லா ஒரு கொஞ்சம் நடந்தா ஃபுல்லா வேர்த்துடும், உடம்பெல்லாம் ஸ்வெட் ஆயிடும். அது சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தனால ஹஸ்பண்ட் நம்ம போலாமா, செக் பண்ணிக்கோ, நீ முதல்ல செக் பண்ணிக்கோ, நீ நல்லா இருந்தா தான் எனக்கு அங்கே ஃப்ரீயாக நான் வேலை பண்ண முடியும், ஷர்ட் நீ பார்த்துக்க முடியும் அப்படின்னு வலுக்கட்டாயமாக என்னை கூப்பிட்டுட்டு போகிறார். ஸோ IGNக்கு தான் மலேசியாவில் போகிறோம். ஏப்ரல் 7ஆம் தேதி போகிறோம். நிறைய டெஸ்ட், இந்த மெடிக்கல் விஷயத்தில் அந்த பேர்களெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் டெஸ்ட்டு ட்ராப்போனின் டீன்னு ஒரு டெஸ்ட்டு, பிஃபோர் ஃபாஸ்டிங் இருந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும். நாங்கள் அது எடுக்கிறக்குள்ளோ 7 வந்தது. 10:28க்கு எடுக்கிறோம். அப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வான்னு சொன்னாங்க. ஃபாஸ்டிங் தான் போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வான்னு சொன்னாங்க. 10:41க்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. ட்ராப்போனின் டி 7 எங்க இருக்கு? 38 ஆயிடுச்சு. ஸோ ஹை ரிஸ்க்ல இருக்கு ஹார்ட், ஹை ரிஸ்க். இன்னைக்கு உடனே நீங்க அட்மிட் ஆகணும், ப்ரோசஸ் எடுக்கணும், சிடி ஆன்ஜியோ உண்டான விஷயங்கள் எல்லாமே பண்ணணும். 5000 வெள்ளி கட்டுங்க. அதாவது இந்தியன் ருபீஸ்ல ஒரு அட்மிஷனுக்கு கிட்ட 1,25,000 கட்டணும். இமீடியட்டா கட்டி நீங்க ஜாயின் ஆகணும். இது அட்மிட் ஆனாதான் எங்களால ரொம்ப ஹை ரிஸ்க்ல இருக்கு, நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அப்போ கூட வந்திருக்கிற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கும் இல்லையா? இப்படி ஒரு ஹை ரிஸ்க் ஆகி இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எப்படி நான் அடுத்தது ஃப்ளைட் ஏறி போக முடியும்?
இதெல்லாம் பசங்க எல்லாரும் யோசிக்கணும். எப்படி நான் வந்து விட்டுட்டு போக முடியும்னு அவரோட ஒரு நிலைமை. எனக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் நிச்சயமா இதுல இருந்து மீட் எடுப்பார். ஏன்னா அவங்க கேட்ட ரிவ்யூ என்ன கேட்டக்குள்ளோ ஜெனட்டிக், எங்க மதருக்கு ஆஞ்சியோகிராம் நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை, பிசி பிரச்சனை, நிறைய டெஸ்டிமனிஸ்ல நிறைய விஷயங்கள்ல நான் ஷேர் பண்ணிக்குவேன். அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வைராக்கியமா நாங்க வந்து படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு வேலை கிடைச்சி எங்க அம்மா வந்து லக்ஸரியான ட்ரீட்மெண்ட்ல நாங்க பார்த்த பிள்ளைகள். அது எல்லாருக்குமே என்னோட டெஸ்டிமனி பார்க்குறவங்களோ என்னோட மெசேஜ் ஃபாலோ பண்ற அத்தனை பேருக்கும் தெரியும், இங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கிறக்குள்ளோ இது ஜெனட்டிக் விஷயம். உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாசம் 7ஆம் தேதி கோல்டன் ஜூப்ளி. அப்போ மெடிக்கல் செக்கப்ல இது இஷ்யூ இருக்கு. அவங்க வந்து செக் பண்றாங்க, ஹார்ட் பீட் எல்லாம் செக் பண்றாங்க. ஸோ டாக்டர்ஸ்க்கு வந்து தெரியுது இல்லை ரிஸ்கா இருக்கு, உடனே நீங்க வந்து அட்மிட் ஆகணும். அப்புறம் ஹஸ்பண்ட் இன்னைக்கே ஆயிடலாம் அப்படின்னாரு. இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு 2 நாளைக்கு வந்து அட்மிட் ஆயிடு அப்படின்றாரு. ஸோ அந்த ப்ரோசஸ் எப்படி இருக்கும்ன்றது என்னால் ஊகிக்கவே முடியாது. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து நான் தெரியப்படுத்தின ஹஸ்பண்ட்க்கு ஷாலிக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கு, நான் அங்கே போய் அட்மிட் ஆகிட்டா யார் வந்து இது பண்ணுவாங்க, அவருக்கும் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. மே 11ஆம் தேதி அவளுக்கு எக்ஸாம் 5:45க்கு முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுங்க, நாங்கள் ஊருக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறோம். அங்கே போய் எங்களோட ஃபேமிலி டாக்டர் ரவி நாராயண் அவர்கிட்ட நாங்கள் செக்அப் பண்ணிக்குவோம். ஏன்னா அவர் தான் டாக்டரை வந்து 1 மாத குழந்தையிலேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயத்த பார்த்துட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கிறவங்கள அவர்கிட்ட அனுப்பி விடுங்க, அவர்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட செக் பண்ணி பேசுகிறக்குள்ள சரி இந்த ஷார்ட் பீரியட் தான், ஒரு 4 days தான், 12th மேலேருந்து 15th மே அந்த ப்ரோசஸ், 16th ஃப்ளைட் ஏறி வர வேண்டியது தான். ஸோ அப்படி இருக்கிறவங்களோ அவர் வந்து இந்த டெஸ்ட்டுங்க அங்கேயே எடுத்துடுங்க, ஏன்னா டைம் இருக்கு இல்லையா, அந்த ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து மே டைம், 1 மாதம் கிட்ட டைமு நீங்கள் எடுத்துடுங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டும் வந்து எடுக்க வச்சாங்க, ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டெஸ்ட்டுகள் எடுக்க வச்சாங்க. அப்புறம் வந்து எக்ஸ்ரே எடுத்தோம். ஸோ இசிஜி எல்லாமே, இசிஜி எடுக்கிறக்குள்ளோ எஸ் ஹை ரிஸ்க். அதை வந்து கிராஸ் செக் பண்ணுறக்குள்ளோ பாஸ்டர் ஷேரன் கிட்ட ரிப்போர்ட் அனுப்பி விட்டு, ஆமாம் ஆண்டி நான் செக் பண்ணேன் எங்கள் டாக்டர்ஸ்கிட்ட, செக் பண்ணுறக்குள்ளோ அவங்களும் வந்து எஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினாங்க. சரி எனிவே, ஸோ அப்படியே குத்தோம் நடக்கிறக்குள்ளோ ஹார்ட்டில் குத்தோம், அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் அதை எக்ஸாம் முடித்த கையோட நாங்கள் நைட்டு விடியகால ஃப்ளைட்டு 5:45க்கு நாங்கள் கிளம்புறோம். டியூஸ்டே 12ஆம் தேதி கிளம்புறோம். அங்கே போய் இறங்கின கையோட பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் எடுத்து அங்கே தான் ஸ்டே பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே. 12 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு டாக்டர் ரவி நாராயண் கிட்ட. அங்கே போன பிறகு எனக்கோ டாக்டருக்கோ செக்அப் பண்ணலாம் தான் போனோம். முதல்ல அவர் வந்து என்ன டாக்டர் தானே, ஸோ இவங்கள வந்து செக் பண்ணுறாரு. அப்போது அவளுக்கு செக்அப் எல்லாம் முடிஞ்ச கையோட என்னை பார்க்குறாரு. என்னை பார்க்குறக்குள்ளோ முதல்ல அவர் பார்த்தாரு. பார்த்த கையோட நான் உங்களை தனிப்பட்ட முறையில் ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து அனலைஸ் பண்ணி செக் பண்ணோம். ஏன்னா எடுத்துகிட்டு போன ட்வின் டவர் ரிப்போர்ட், அந்த ட்வின் டவர்லேயும் பிளட் சுகர் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் நார்மல் செக்அப் என்னென்ன டெஸ்ட்டு பாடி செக்அப் எல்லாம் பண்ணியாச்சு. அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்த பிறகும் பிரச்சனை இருக்குது, நான் டீட்டெயிலாக உங்களை பார்க்கணும், ஸ்டடி பண்ணணும்னு சொன்னார். சரி அப்போது டைம் ஆயிடுச்சு, அன்றைக்கி போன அன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து தெரியப்படுத்தினாரு, அது 12th இது பேசிட்டு இருக்கிற, நீங்கள் நாளைக்கு வாங்க. நாளைக்கு அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே இல்லை, அவர் அந்த இடத்துலே இல்லை. ஆனால் எனக்காக அவர் வந்து ஸ்பெஷலாக இல்லை, நான் உங்களை பார்க்கணும், நான் வந்து டீட்டெயிலாக இது பண்ணணும், அதை உங்கள் நம்பர் கொடுங்க, நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அவர் சேவ் பண்ணுறாரு, என்னோட மலேசியா நம்பர் சேவ் பண்ணுறாரு. அந்த மலேசியா நம்பர் சேவ் பண்ணுறக்குள்ளோ அந்த 12th ஈவினிங் இந்த விஷயம் பேசுகிறக்குள்ளோ என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் டிபியை பார்க்குறாரு.
டிபியை பார்த்த கையோடும் இந்த பிக்சர் வந்து எவ்வளோ ப்ளசண்ட்டாக டிவைனாக இருக்குது. என்னோட வாட்ஸ்அப் மலேசியா நம்பர் டிபி பிக்சர் ப்ளசண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தினாரு. ஸோ அதுக்கப்புறம் 13th மறுநாள் 13th 11 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. நிறைய விஷயங்கள் அந்த விட்னஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிற அது வீடியோவில் நம்ம மெசேஜில் போடலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்களும் 11 o'clock வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. 13th May. இந்தியா டைம் 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறவங்கள சரி நான் ஓகே டாக்டர், நாங்கள் நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் 11 o'clock வந்துடுறோம் நாளைக்கு மறுநாள், அதாவது 13th. ஆக்சுவலி எங்களுக்கு 12th முடிய வேண்டியது பார்த்துருந்தாக்கா நிறைய பிளான்ஸு ஷெட்யூல்ஸ் இந்த 4 நாளில் நாங்கள் போட்டு வந்திருந்தோம். ஆனால் எங்களால் வந்து அப்படியே தள்ளி போகுது, மறுநாள் இழுத்துட்டு போகுது. என்னோட சிப்ளிங்ஸு அவங்க பசங்க எல்லாருமே நான் இருக்கிற ஹோட்டல்லையே வந்துட்டாங்க. அவங்களுக்கு தனியாக ரூம் ஹஸ்பண்ட் போட்டாரு. ஸோ அது வேறு விஷயம். ஸோ இப்படி இருக்கிறக்குள்ளோ மறுநாள் வந்து அதாவது 13th வான்னு சொல்கிறாரு. 13th 9:30 AM அவர்கிட்ட மெசேஜ் வருது, நீங்கள் வர வேண்டாம், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை செக் பண்ணுற டாக்டருக்கே உடம்பு சரியில்லை. சாத்தானோட கிரியைகள் பாருங்க. அவரை நம்பித்தான் கடல் தாண்டி இந்தியாவுக்கு போகிறோம், மலேசியாலேருந்து இந்தியாவுக்கு போகிறோம். நல்லா 12ஆம் தேதி அவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கோ, அத்தனை பேரும் பார்க்குறாரு. இடையில நாங்கள் 2 பேர் போகிறோம். ஷர்லியும் வந்து எக்கோவெல்லாம் எடுத்து எல்லாம் நார்மல் அவ்வளோதும் சொல்கிறாரு. அவ்வளோ நல்லா பார்த்த பிறகோ அவர் வந்து எனக்கு செக் பண்ணோன்ற அந்த டேட்டு கொடுத்துருக்குறாரு. நான் மட்டும் தான் வரணும், ஏன்னா அவரு அந்த ஷெட்யூல் அந்த நாளில் அந்த அவருக்கு இல்லை கிடையாது. ஆனால் எனக்காக அவர் வரனாரு. ஸோ எனக்கு மட்டும் முடிச்சுட்டு போகணும் அவர். ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள அவருக்கே உடம்பு சரியில்லை ஆயிடுச்சு. ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு. ஸோ அப்போ ஹஸ்பண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன், இதுதான் சாத்தானோட கிரியைகள். ஸோ அதுக்கப்புறம் அவர் ஹஸ்பண்ட் சொன்னார், அவரை கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரேயரில் வைப்போம் அப்படின்னு தெரியப்படுத்தினாரு. ஸோ தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த ரெவரண்ட் டாக்டர்னாலே பிசாஸ் பிடிக்காத தெரியல எல்லாருக்குமே. அப்படி இருக்கிறக்குள்ளும் 13th வந்து வெட்னஸ்டே வருது, மறுநாள் Thursday. ஸோ ப்ரேயர் பண்ணுறோம். ஸோ Thursday அவருக்கு அப்பாயின்மெண்ட் வந்து ஃப்ரைடே தான் இருக்கும், Thursday வரமாட்டார். ஸோ Thursday ஒரு நாள் இருக்கு. ஸோ அங்கே உள்ள நம்ம சிப்ளிங்ஸ் எல்லாம் அக்கா வந்திருக்கிறாங்க, கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணோம், பர்த்டே, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ அதே நேரத்தில் வலி தாங்க முடியல, ஏன்னா அந்த மன அழுத்தம், ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ப்ரெஷரு அந்த மாதிரி இருக்கு. சரி அங்கேயும் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஹாப்பினஸ் ஃபுல்ஃபில் பண்ணமே, ஃபேமிலி கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அந்த 3 நாளில் வந்து அந்த பிஸி ஷெட்யூலில் ஹாஸ்பிட்டல் காரியத்தை தாண்டி இந்த விஷயம் பார்க்கணும். அது 6 மணி நேரம் 1 மணி நேரம் தான் அந்த இது. அதனால பிள்ளைங்க சிப்ளிங்ஸ் எல்லாம் என் கூடவே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரைடே அப்பாயின்மெண்ட் 11 o'clock கொடுக்குறாரு. இப்போ போகணும். எல்லா டீட்டெயிலும் என்னோட ஃபோனில் தான் இருக்கும். என்னோட ஃபோன், அந்த ஃபோனில் 2 சிம் போட்டிருப்பேன், மலேசியா நம்பர், இன்னொரு செகண்ட் சிம் வந்து இந்தியா நம்பர். மொத்தம் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும். நான் ஏற்கனவே பிரிண்ட் அவுட் பண்ணிட்டு போகிறதுனால பிரச்சனை இல்லை. சாத்தானுக்கு ரொம்ப நாலேஜ் எல்லாம் இருக்குன்னாலாம் நினச்சிக்காதீங்க. முட்டாள் அவன், ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு, எதிர்காலம் தெரியாது அவனுக்கு. அவன் நினைச்சா இதுல என்ன நடக்குதுனாக்கா 14th வந்து சில்ட்ரனோட நான் வந்து இருக்கிறேன். அப்புறம் கார், எங்களுக்கு கார்லேருந்து கீழே இறங்குறக்குள்ள, அந்த கார்லேருந்து கீழே சின்ன கார் தான், எனக்கு சின்ன டிஸ்டன்ஸ் தான். அந்த டிஸ்டன்ஸில் ஃபோன் உழுது, ஃபோன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஹேங் ஆகி போச்சு. மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு நான் போகணும் டெஸ்ட்டுக்கு. ஹேங் ஆகி போயிடுச்சு, ஓப்பனே ஆகல. அந்த வீடியோவும் இருக்கு. ஸோ ரொம்பவே இதாகிடுச்சு. அது போடுறியாமா? அது திருப்பி விடுங்க. அவருக்கு அப்பாயின்மெண்ட் இது போடுறியா? அதுவும் பாருங்க. இது வேணும், நீ வேணும். ஸோ ஹேங் ஆயிடுச்சு, திறக்க மாட்டேங்குது. அதில் நிறைய ஜனங்களோட மெசேஜுங்க, அது ஏரியாக்கே போகல நான், ஏன்னா இவ்வளோ போராட்டங்கள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள ஃபோனும் ஹேங் ஆகி போச்சு. இப்போ அடுத்த கான்டாக்ட் நான் எப்படி பண்ணணும், எனக்கு அது இதாக தெரியாமல் இதாக இருக்கு. அந்த பக்கம் எங்கள் ஹஸ்பண்டும் டாக்டர்கிட்ட அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 11 மணிக்கு போகிறோம். அந்த ப்ரோசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான ஆயத்தம் பண்ணுறாங்க.
அங்க போய் உக்காடுறக்குள்ள அங்க உள்ள இன்னும் வந்து அந்த சிடி ஆன்ஜியோ போல நான் அங்க ட்ரெஸ் மாத்தி வச்சுட்டு உட்கார வைக்கிறாங்க. ஒரு கரம் அது எனக்கு தெரியும், என்னோட ப்ரீத்திங், என்னோட ஹார்ட் எந்த மாதிரி இதா ஃபீல் ஆயிட்டு இருக்குதுன்னு. நான் எக்ஸ்பிளைன் பண்ண சிம்டம்ஸ் அத்தனையும் ஹார்ட் வீக்கா இருக்கு, ஆன்ஜியோ அந்த இதெல்லாம் 1008 இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு இருக்கு, எனக்கு தெரியுது. எனக்கு இந்த இடத்துல ஒரு கரம் அப்படியே வந்து ஒரு சர்ஜரி பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் இங்க வெலாவுக்கு இல்லை, அங்கேயும் அதிகமான வலி, அந்த இடத்துலயும் ஒரு சர்ஜரி, டிவைன் சர்ஜரி பண்றாங்க. அது பண்ண பிறகு அந்த ரிகவரி, அந்த சர்ஜரி முடிஞ்ச கையோட ஒரு ரிகவரி, ஒரு வலி வரும், அந்த வலி தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அப்பதான் போறேன், உள்ளுக்கு போறேன், சிடி எடுக்கிறாங்க, ஆன்ஜியோ சிட்டிக்கு. அதுல வந்து இங்க இந்த வலி சொன்னேன், அந்த நான் சொல்லவே இல்லை அவங்களுக்கு, அவங்க அந்த இடத்துல தான் ஹைலைட் பண்ணி பாக்குறாங்க. இந்த பக்கமோ இங்க வெலாவும் கீழே பாக்குறாங்க. இட்ஸ் நார்மல். எப்படி இது சாத்தியமா? நார்மல். அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்தா அத்தனையும் நார்மல், வித் எல்லா வீக்னஸோட நான் டீட்டெயிலா வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ எல்லாமே நார்மல்னு வந்துச்சு. அது இன்னும் கேட்டா அவங்க சொன்னது என்னன்னாக்கா, டாக்டர் ப்ரீவியஸ் டேல விஷயம் இருக்கு, நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமையே நான் பார்க்குறேன், அது ரொம்ப சிவியரா இருந்தா கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணோம். அப்படி இல்லைன்னாக்கா டேப்லெட் மூலமா அது வந்து இது பண்ண முடியும், பிளாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியும் டேப்லெட் மூலமா. ஸோ அது நான் செக் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டா பண்ணுவேன். நான் உங்களுக்கு 2 செக்அப் இருக்கு, அது முடிச்ச பிறகு தான் சொல்லணும். அந்த டாக்டர் ரொம்ப சீனியர் டாக்டர், ஹீஸ் அ சீனியர் டாக்டர். அவரு சொல்றாரு, அப்போ அவர் அந்த எந்த சஸ்பெக்ட் பண்ணியிருந்தாரோ எந்த ஏரியால எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு, அந்த ஏரியா உட்காந்து 1க்கு 2 தடவை பாக்குறாரு. அப்புறம் கடைசியா ஆபரேஷனும் வேண்டாம், டேப்லெட்டும் வேண்டாம், நீங்க போங்க. இது 15ஆம் தேதி வந்து 2:30 மணிக்கு இந்த விஷயத்த வருது, ரிசல்ட் வருது. அப்புறம் தேங்க்ஸ் டு காட் ஹஸ்பண்ட் தெரியப்படுத்தி 2 பேரும் வந்து செக் அவுட் பண்ணி வீட்டுக்கு போயிடுறோம். வீட்டுக்கு போன கையோட ஃபோன் எங்க பிரதர் இன்லா கையில கொடுக்குற, மறுநாள் ரெடி ஆயிட்டு ஃபோனும் வந்துடுது. எல்லாமே சுமூகமா முடிஞ்சது. ஆனா அந்த டைம் டியூரேஷன் இருக்கு பாருங்க, அந்த டைம் அந்த 3 நாள் அவ்வளோ ப்ரெஷர், யாருக்கு பதில் கொடுக்கறதுன்னே தெரியல. எல்லாருமே கொஞ்சம் அமைதியா சைலண்டா விட்டா போதோடா, ஏன்னா என்னால ஜெபம் பண்ணி நான் சரியானதான் மற்றவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இதுல நிறைய என்ஜேபிஹெச் பிள்ளைகள் நீங்க வந்திருக்கிறீங்களா, ஜெபம் பண்ணி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, ஹோலி வாட்டர் கொடுங்க, ஹோலி ஆயில் கொடுங்க. அவங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயிலா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண நேரமும் இல்லை, போனும் ஹேங் ஆகி போச்சு. ஸோ லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே, என்ஜேபிஹெச் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்துறது என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு நான் வந்து போறதுக்குள்ள எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் போவேன். ஸோ நான் நல்லா இருந்தா தான் என்னால் வந்து அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். ஸோ நிறைய காரியத்துக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணி இருக்கிறாரு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுக்கு என்னன்னாக்க, இதுல என்ன நான் புரிஞ்சுக்கணும்னா, என்னால் வந்து ஹார்ட்டுக்கு உண்டான விஷயத்துலையும் ஜெபம் பண்ணா ஹீலிங் நடக்கும்ன்ற ஒரு இன்னும் அதிகமான ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டார், ஆண்டவர் கொடுத்துட்டார். ஏன்னா நிறைய பேருக்கு நான் ஜெபம் பண்றதுக்குள்ளோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிறகு அவங்களுக்கு எனக்கு கால் பண்ணி தெரியப்படுத்துவாங்க, சரி நீங்க ரிகவரி ஆயிட்டு வருவீங்க, சர்ஜரியும் ஆயிட்டு சர்ஜரிக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் சர்ஜரி ஆகும், ஆனால் ரிகவரி ஆயிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோசஸை தான் ஜெபம் பண்ணேன். இப்போ இன்னும் ஒரு கிஃப்டா கொடுத்துட்டாரு, சர்ஜரி இல்லாமையும் டீல் பண்ண முடியும், ஹீல் பண்ண முடியும். ஸோ அது தெரியப்படுத்தினாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆல் க்ளோரி டு காட். நம்ம மத்தியில தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ண நம்ம பாஸ்டர் மர்லின் அவர்களை அன்போடு வரவேற்போம். கரங்களை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த நாள்ல வந்துட்டு நம்ம வார்த்தைக்குள்ள கடந்து போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். கண்களை மூடி
நல்ல ராஜாவே, அப்பா தேவனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே ராஜா, அப்பா தேவனே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படியாய் கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா தேவனே, நீர் ஆண்டவரே ராஜா முன்பாக இருந்து ஆண்டவரே அப்பா என்னை மறைத்து கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்புவீராக. பரிசுத்த ஆவியாளர்கள் ஆளுகையில் ஆண்டவரே முற்றிலுமாய் ஆண்டவரே நீர் பேசுவீராக ராஜா. அப்பா தேவனே, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உடைய ரத்தத்தினால மூடுகிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே, அந்த வார்த்தையானது ராஜா கேட்கிற ஒவ்வொரு காதுகளிலும் ஆண்டவரே அப்பா ராஜா அந்த வார்த்தை இறங்கி ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்தில் அந்த வார்த்தை கிரியை செய்யும்படியாக நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. லைஃப்ல பார்க்குற பிள்ளைகளையும் ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே கர்த்தர் ஆண்டவரே உடைய வார்த்தையினால நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சரி, லைஃப்ல பார்த்துட்டு இருக்க உங்களுக்காகவும் நான் வந்து கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் நான் வந்து எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்துட்டு ஃப்ரம் பிட் டு பேலஸ். ஃப்ரம் பிட் டு பேலஸ், குழியிலிருந்து அரண்மனைக்கு. இதுதான் வந்து என்னுடைய தலைப்பு. இந்த நாளில் வந்து நான் பேசக்கூடிய தலைப்பு. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன நடந்ததுன்னா வந்து எப்பவுமே வந்து ஆண்டவர் வந்து எனக்கு வந்து வார்த்தை வந்து முன்பாகவே கொடுத்துருவாரு. ஒரு மாதத்துக்கு முன்பாகவோ இல்லை ஒரு 2 மாதத்துக்கு முன்பாகவோ அந்த வார்த்தையை குறித்து பேசுவார். அந்த வார்த்தையை ஒட்டியே பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ எனக்கு தெரியும் இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் பேச வைக்க போகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் இந்த தடவை வந்து அப்படி கிடையாது. ஏன்னா வந்து இந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் வந்துட்டு எனக்கு கொடுத்ததே வந்து ஆன் Thursday, வியாழக்கிழமை தான் வந்து இந்த வார்த்தையை குறித்து பேசினார். நானும் கட்டிகிட்டே கிடக்கிறேன், எதை பற்றி பேசுறது, என்ன பேசணும்னு தெரியலையே, இந்த வாரம் வேற பேசணுமே நான் அப்படின்னு சொல்லி வார்த்தையை நான் வந்து ஆண்டரோட வார்த்தையை நான் வந்து ஷேர் பண்ணணுமே, என்ன ஆண்டவரையும் பேசுறதுன்னு கேட்கும் பொழுது அப்போதான் வந்து ஆண்டர் வந்து வியாழக்கிழமை ஈவினிங் நான் வந்து ஆஃபீஸில் என்னோட மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு 5:45 அந்த மாதிரி டைமில் நான் வந்து அப்படியே அந்த பைபிளை புரட்டி அந்த வார்த்தையை நான் பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ தான் வந்து ஆண்டர் வந்து அந்த வார்த்தையை வந்து எனக்கு கண்ணில் அதை தென்பட வச்சு அங்கேயே நிற்க வச்சுட்டாரு. அப்படி அந்த வார்த்தையை ஒட்டி அதையே நீ பாரு, அதையே நீ படி அப்படின்ட்டு. அப்போ அதை படிக்கும் போது தான் வந்து அந்த வார்த்தையில் வந்து நான் ஒரு காரியத்தை உணர்ந்தேன். அது மூலிமா வந்து ஆண்டர் வந்துட்டு நிறைய காரியம் பேசினார் அதை ஒட்டி. அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்மேஷனாக எனக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டர் இந்த வார்த்தையை தான் பேச வைக்க போகிறாரு, இந்த வாரம் இதை ஒட்டு தான் பேச சொல்கிறாரு அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம அதோட அந்த தலைப்பு வசனத்துக்குள்ள நம்ம பார்த்தோம்னா வந்து ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். Genesis chapter 50 verse 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். பாருங்க, அந்த வசனத்துல என்ன குறிக்கப்பட்டதுன்னா வந்துட்டு நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள்னா வந்துட்டு அந்த வசனத்துல வந்து ஜனங்களை பார்த்து தான் சொல்றாங்க. நீங்க வந்துட்டு ஜனங்கள், அதாவது மனுஷன் வந்து நமக்கு தீமை நினைக்கிறான். மனுஷன் சொல்லும் பொழுது வந்து அது மனுஷ ரூபத்துல வந்து நம்மளுக்கு சத்ருவானா வந்துட்டு அதே தான் கொண்டு வருவான். நமக்கு வந்துட்டு ஒரு தீமையான காரியத்தை நினைக்கிறதோ, நமக்கு தீமையான காரியத்தை செய்யறதோ அதுதான் வந்து அவங்களுடைய நோக்கமா இருக்குதுன்னுடைய. தேவனோ பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியா, அதாவது பிரசன்ட் டைம், இப்ப நடந்து வருகிறபடியா வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு, அதாவது ரட்சிப்புக்குள்ள அந்த ஜனங்களை நம்ம வந்து நடத்தும்படிக்கு கொண்டு வரும்படிக்கு அதை நம்மளுக்கு நன்மையாக முடிய பண்ணினார். ஸோ அதோட உள்பொருள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வசனத்துல மனுஷன் நமக்கு தீமை நினைக்கலாம், ஆனா கர்த்தரோ நமக்கு வந்து அதை வந்து நன்மையாக முடிய பண்ணுகிறார் அப்படின்றது தான் வந்து அதோடைய உள்பொருள். இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்து நிறைய காரியத்துல வந்து நம்ம வந்துட்டு பாதிக்கப்பட்டிருப்போம். ஒரு சில மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நமக்கு இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து நமக்கு வந்து எதிராக இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிறைய நமக்கு நடந்திருக்கும். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த காரியங்கள்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லாத மாதிரியா வந்துட்டு கர்த்தர் அதை அப்படியே புரட்டி போட்டு நமக்கு வந்து அதை வந்துட்டு ஒரு நன்மையான காரியமா வந்துட்டு அதை நம்மளுக்கு முடித்து கொடுப்பாரு. அல்லேலூயா. இப்போ வந்துட்டு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ எல்லாருக்கும் தெரியும் முன்னாடி நம்மளுக்கு என்ஜிபிஎச் லாயர் வந்து என்ன நடந்துச்சுன்னு. அப்படிப்பட்ட அந்த காரியத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு அநேக விஷயத்துல வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு பாதிக்கப்பட்டிருப்போம்.
சொற்களால வார்த்தையினால அந்த சூழ்நிலையில நம்மளுக்கு எதிரான காரியங்கள், எவ்வளோ எதிரான வார்த்தைகள், பேச்சுகள், நம்மளுடைய செயல்களை வந்துட்டு தப்பா பேசி, அதாவது நம்ம சரியா நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே வந்துட்டு இல்லை நம்ம தப்பானவங்க, நம்ம சரி இல்லாதவங்க, இப்படிலாம் நிறைய காரியம் வந்துச்சு. பணத்துக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம், என்னதே நம்ம வந்துட்டு பேருக்காக நம்ம செய்கிறோம், மற்றவங்க பார்க்கறதுக்காக செய்கிறோம், இப்படி அநேக காரியங்கள். ஆனால் வந்துட்டு இதில் எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் நிரூபிச்சார் தானே. நமக்கு வந்துட்டு ஜனங்க தீமையை நினைச்சாலும் கர்த்தர் என்ன செஞ்சாரு, அது அப்படியே நன்மையா நம்மளுக்கு மாற்றி போட்டு ஒரு புது இடத்தை நம்மளுக்கு கொடுத்து இங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஆராதிக்கும்படியா உண்மை முத்துவமா அவருக்கு ஊழியம் செய்ய இன்னும் அநேக ஜனங்கள் வந்து ரசிக்கப்படத்தக்க ஆண்டது நன்மையா நம்மளுக்கு முடித்து கொடுத்தாருவா. அல்லேலூயா. ஸோ அது போல தான் இந்த காரியத்தை ஒட்டி வந்து நான் உங்கள்கிட்ட பேசும் பொழுது எனக்கு ஒரு 3 காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினார். அப்போ இப்போ முதலாவது காரியம் வந்துட்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் வந்து ஒரு குட்டி குட்டி தலைப்போ நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு த பிட், அதாவது குழி, அந்த குழி. இப்போ இந்த குழின்னு சொல்லும் போது அந்த பிட் வந்துட்டு ஒரு புடமிடும் காலகட்டமாக இருக்குது, ஒரு சோதனையின் காலகட்டமாக இருக்குது. இப்போ நம்ம பிட்டுன்னு சொன்னாலே, ஒரு குழின்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் வந்துட்டு மெயினாக வந்து முதல்ல நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது யாரு? யோசேப்பு. ஏன்னா யோசேப்பை தான் வந்து தூக்கி குழியில போட்டாங்க. யாரு? அவங்களோட சொந்த கூட பிறந்த சகோதரர்கள் அத்தனை பேர் இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட வந்துட்டு அவர் மேல வந்துட்டு ஒரு 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 இது தவறான காரியமோ, இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்துல வந்து எதுவுமே இல்லை. அது ஒருத்தர் தான் வந்துட்டு அவர் வந்து சரி போனா போது பாவம் அப்படின்னு இருப்பாரு. ஆனா அத்தனை பேரை வந்து என்ன செஞ்சாங்க, தன்னோட சுயநலத்துக்காக அவர் என்ன செஞ்சாங்க, யோசிப்ப அந்த ஸ்லேவரிக்கு வந்துட்டு காசு கொடுத்து வித்துட்டு போயிட்டாங்க. அந்த சரி இப்படியே போங்கன்னு சொல்லி இஜிப்துக்கு வித்துட்டு போயிட்டாங்க. அந்த குழியில தூக்கி அவரை போட்டுட்டாங்க. இப்ப யோசிப்பு பாருங்க, அந்த நாட்கள்ல அவர் வந்துட்டு எப்படி நம்பி இருப்பாரு, என் கூட பிறந்தவங்க எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அவங்க எல்லாம் வந்து நிற்பாங்க, எனக்காக துடிப்பாங்க நினைச்சிருப்பாரு தானே. ஆனா அங்க என்ன நடந்துச்சு, ஒரு பிட்ரேயல் அங்க நடந்துச்சு. அப்ப வந்துட்டு ஒரு பிட்ரேயல் எப்படி ஒரு துரோகம் அங்க நடந்தது. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 28வது வசனம் படிங்களேன். அல்லேலூயா. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிறது போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருப்பது வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். ஆமென் ஆமென். அப்ப பாருங்க, அப்ப அது என்ன நடந்துச்சு, அந்த இடத்துல அவங்க எல்லாம் வந்துட்டு அவரை தூக்கி குழியில போட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த குழியில வந்துட்டு போட்ட கையோட அவரை வந்து காசுக்காக அந்த இடத்துல வித்துட்டு போயிட்டாங்க. அந்த வசனத்துல வந்து அதுதான் வந்து சொல்லப்படுது. காசுக்காக அவரை வந்து வித்துட்டு ஸ்லேவரிக்கு வித்துட்டு போயிட்டாங்க. இப்ப அவர் நினைச்சு பார்த்திருப்பாரா, என் கூட பிறந்தவங்களே வந்துட்டு என்னை எப்படி வந்துட்டு ஒரு துரோகம் செய்வாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்திருப்பாரா? அவர் எவ்வளவு நம்பி இருப்பாரு அவங்கள. ஆனா அந்த நேரத்துல வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் வந்து அவரை நம்ப வச்சாரு. ஜனங்களை நீ நம்புறதை விட நீ என்ன நம்பு. அப்ப வந்து யோசேப்பு என்ன பண்ணாரு, அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்துட்டு ஆண்டவர் மேலதான் இருந்துச்சு. அந்த வசனத்துல பாருங்க, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆமென். அது போல் வந்து ஓகே. சோ அந்த வசனத்துல பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இப்போ அந்த குழியில வந்து அவங்க போட்டுட்டு போன போதும் சரி, அவங்க வந்து வித்துட்டு அவங்க குழியில போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை தூக்கிட்டு எகிப்துக்காரவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க கூடவே அவர் போய் அவங்க கூடவே இருந்து ஸ்லேவரிக்கு எல்லாமே. ஸோ வந்து அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கர்த்தர் வந்து யோசேப்போடு இருக்கிறார். அந்த டைம்ல வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் வந்து யோசேப்போட இருந்தார். அப்போ யோசேப்பு வந்து
எந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுதும் கர்த்தர் வந்து அவரோட கூட இருக்கிறாரு. கர்த்தர் வந்து விட்டுட்டு போல, யோசேப்பை விட்டுட்டு போல, நீ குழியில இருக்க, நீ தனியா இரு அப்படி சொல்லி விட்டுட்டு போல, அவர் கூட இருக்கிறாரு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே போலதான் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும். ஒரு 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 தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, இல்ல நம்ம ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்ப இந்த மாதிரி ஒரு 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 நான் சொல்றதுன்னா வந்துட்டு ஒரு ஒரு சரீர ரீதியாக ஒரு பலவீனத்துல நம்ம தனியா கடந்து போவோம். யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து அது வந்துட்டு ஒரு ஒரு என்னடா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னை தாக்கி இருக்குதுன்னு சொல்லி அதை நினைச்சு நம்ம ரொம்ப வேதனைப்படுவோம், ரொம்ப வருத்தப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல கூட வந்துட்டு கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. சோ அந்த மாதிரி சூழ்நிலையில கூட பாத்தீங்கன்னா வந்து அவரோட பிரசனமும் சரி, அவருடைய அந்த அந்த பிரசன்ஸும் சரி வந்து நம்மளை வந்து விட்டு ஒரு நாளும் விலகினது கிடையவே கிடையாது. இதே போலதான் பாத்தீங்கன்னா வந்துட்டு தாவீது பாத்தீங்கன்னா அவரும் வந்துட்டு எப்படி இருந்தாருன்னா வந்துட்டு அவரும் வந்துட்டு பாஸ்டர் வனாந்தரத்துல அவர் வந்துட்டு அந்த 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 ஃப்ளாக் அந்த பாஸ்டர், அது தமிழுக்கு எப்படி சொல்றது, பட் அவர் அந்த ஒரு வனாந்தரமான மாதிரியான ஒரு இடம் தான். ஆனா வந்துட்டு அது கொஞ்சம் பசுமையா இருக்கும். ஏன்னா ஆடுகள் எல்லாம் வந்துட்டு அங்க மேய்த்திட்டு இருப்பாரு. சரிங்களா? ஸோ அவரும் வந்துட்டு அங்கதான் இருந்தாரு. அங்கதான் வந்துட்டு எந்நேரமும் ஆடு மேய்ச்சிக்கிட்டே தான் இருப்பாரு. அவங்களோட குடும்பம் என்ன செஞ்சுட்டாங்க, அவரோட தகப்பனார் வந்துட்டு ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. அவ்வளவு சின்ன வயசுல அவர் போய் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருப்பாரு. யாருமே அவரை கேட்க மாட்டாங்க. அவருக்கு யாராவது சாப்பாடு கட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு தெரியாது, ஏன்னா அது சொல்லப்படல. ஆனா என்னோட இமேஜினேஷன் அந்த இடத்துல வந்துட்டு யாருமே அவரை போய் பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் பாட்டுக்கு தனியா அப்படியே ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அப்படியே சுரமண்டலம் வாசிச்சுக்கிட்டு ஆண்டரை பத்தி அவரை பாட்டுக்கு பாடிக்கிட்டு அப்படியே தான் அவர் பாட்டுக்கு தனியா தான் காலையில இருந்து எத்தனை மணி வரைக்கும் ஆடு வச்சிருப்பாருன்னு தெரியல. பட் அந்த டைமுக்கு அவர் மட்டும்தான் அங்க தனியா இருந்திருப்பாரு. அந்த ஆடுகள் கூட அங்க சிங்கங்கள்லாம் போவோம், கரடிகள்லாம் இருக்கும், எல்லாத்துக்கூடையும் அவர் மட்டும்தான் இருந்திருப்பாரு தனியா. அங்க வேற யாருமே இல்லை. ஆனா அந்த இடத்துல கூட வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு தாவீது கூட இருக்கிறாரு. ஒரு வசனம் பாருங்க, ஒரு வசனம், அது அந்த வசனத்துல வந்து அதே போலதான் இருக்கும். கர்த்தர் வந்து தாவீது கூட இருந்தாரு அப்படின்னு எங்க எழுதி வச்சுன்னு தெரியல. ஸோ என்ன சொல்ல வரேன்னா அதே போலதான் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல கூட வந்து தாவீது கூட தான் இருந்தாரு. தாவீது கூட தான் வந்து ஆண்டவர் வந்து இருந்தாரு. அந்த இடத்துலயும் வந்துட்டு கர்த்தர் தாவீதோட இருந்தார் அப்படின்ட்டு இருக்கும் அந்த வசனம். நான் பார்த்தேன்னா உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த தனிமையான இடத்துல கூட, அந்த இடத்துல கூட யாருமே அவரை கண்டுக்காத அந்த இடத்துல சூழ்நிலையில கூட அவர் நினைச்சிருப்பாரு, ஓ அவர் தாவீதுக்கு அத்தனை பிரதர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனா வந்துட்டு இவங்க யாருமே திரும்ப எல்லாம் பெரிய பெரியவங்க, அவரோட இன்னும் வயசுல கூட உள்ளவங்க, அவங்களெல்லாம் யாருமே அனுப்பலையா. அவங்க அப்பா அவரோட தகப்பன் தாவீதை தான் அனுப்புனாரு. சின்ன வயசு, அவர் தான் யங்கஸ்ட். ஆனா அவரை தான் நான் அனுப்புனாரு. வேற யாருமே அவங்க அப்பா அனுப்பலையே. அவர் நினைச்சிருப்பாரு, சரி என்னடா இது நம்மள வந்துட்டு ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க, நம்ம தனியா இருக்குமே, இது இவ்வளவு பெரிய இடமா இருக்குது, இங்க சிங்கம் இருக்குது, கரடி இருக்கு, எல்லாம் இருக்குது, இந்த இடத்துல நான் எப்படி தனியா நான் வந்துட்டு இருக்க போறேன் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு மாதிரி ஒரு நடுக்கம், ஒரு பயம் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் வந்து தாவீது கூடயும் இருந்தார். ஸோ அதே போல அவருக்கு பாருங்க அந்த அந்த வனாந்தரம் தான் வந்து அவருக்கு வந்துட்டு ஒரு அந்த ஒரு குழியான ஒரு காரியம், அந்த புடமேடும் காரியம் அப்படின்ற மாதிரி அந்த சீசன் மாதிரி அந்த அவருடைய குழி, அதுதான் வந்து அவருடைய குழி. அந்த மாதிரி எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே லிட்ரலா வந்துட்டு ஒரு பிட் இருக்கு. நம்ம வந்து இருந்து புடமேடப்படும் அந்த சீசன் அது வந்து நம்மளுடைய குழி. இப்ப யோசேப்புக்கு எப்படி உண்மையா ஒரு குழி அந்த இடத்துல இருந்ததோ அதே போல தாவீதுக்கு அந்த வனாந்தரம் தான் குழி. அதே போல நம்ம லைஃப்ல நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு காரியம் இருக்கும், அதுதான் வந்து நமக்கு இருந்த ஒரு குழி. இப்ப அந்த குழியில இருக்கும் பொழுது கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம நடத்துறாரு, புடமிடுறாரு, இன்னும் வந்து நம்மளை வந்துட்டு ஒரு ஒரு அடுத்த கட்டமா ஒரு காரியத்துக்காக நம்மளை உருவாக்கி நடத்துறாரு. ஏன்னா அதுதான் வந்து உருவாக்கப்படும் இடம். இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம சோர்ந்து போனாலும் நீங்க பாத்தீங்கன்னா தூக்கி விட்டுருவாரு. எவ்வளவுதான் சோர்ந்து போனாலும் நம்மளே முடியலப்பா, என்னால முடியல, நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னா தப்புன்னு தூக்கி விட்டுருவாரு. ஆமென்.
ஸோ அப்போ இந்த குழியில் இருக்கிற காரியங்கள் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு நான் இந்த இதை சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு குட்டி கதை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 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 சிறு வயசு ஒரு ஒரு நபர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு யங் மேன், ஒரு யங் காய், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு நபர். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்குதுன்னா வந்துட்டு ஒரு நாள் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து அந்த லிஃப்ட்டு, அந்த எலவேட்டர் தானே லிஃப்ட்டு, அது வந்துட்டு கெட்டு போயிடுது. இப்போ அந்த லிஃப்ட் ஏறி அவரோட ஆஃபீஸ்க்கு அந்த ஆஃபீஸ் வந்து மேல் மாடி, 38 மாடி வச்சுக்கிங்களேன். அவரால் வந்து போக முடியல. ஏன்னா அந்த லிஃப்ட் வந்து அங்கே வந்து பழுதாயிடுச்சு. அதை ரிப்பேர் பண்ண பிறகு தான் அவர் போக முடியும். ஆனால் இப்போ ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும், பஞ்சிங் பண்ணி ஆகணும் 9 o'clock, ரைட்டுங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா அவர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து அந்த லிஃப்ட்டை வந்து பழுதாச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் ஆஃபீஸ் போகிறதுக்காக அவர் வந்து அந்த படிக்கட்டு ஏறி போகிறாரு. அந்த படிக்கட்டு ஏறி போகிற நாட்களில் என்ன நடக்குதுன்னா வந்துட்டு ஒரு ஃபியூ டேஸ் அந்த லிஃப்ட் வந்துட்டு பழுதாகிருக்குது. ஸோ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ அந்த டெய்லி வந்து அவர் என்ன செய்யறாரு, அந்த படிக்கட்டு ஏறி 38 மாடி ஏறி தான் வந்து அவர் வந்து அவருடைய அலுவலகத்துக்கு போறாரு, அவரோட ஆஃபீஸ்க்கு போறாரு. இப்போ அவர் அங்கே போகும்போது அந்த மாதிரி டைம்ல அந்த 3 நாட்கள்ல அவர் என்ன நினைச்சாருன்னா வந்துட்டு, ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய சோதனை, இப்படி வந்துட்டு படிக்கட்டு ஏறி போற அளவுக்கு வந்துட்டு இப்படி இருக்குதே, எப்போ அந்த லிஃப்ட் வந்து ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவருக்குள்ள ஒரு 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 மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஏன்னா டயர்ட் ஆயிடும்ல, 38 மாடி டெய்லி அவங்க வந்து ஏறி இறங்கி போகிறது அவங்களுக்கு டயர்ட் ஆயிரும்ல. ஸோ வந்துட்டு இது நடந்துச்சு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா 3ஆவது நாளுக்கு அப்புறம் வந்துட்டு லிஃப்ட் வந்து நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் வந்து நார்மலாக ஆஃபீஸ் போக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா 1 மாதம் கழிச்சு ஒரு நாள் வந்தது. அந்த நாளில் வந்துட்டு திடீர்னு வந்து ஆஃபீஸ் சப்ளைஸ்லாம் வந்துட்டு நிறையா வந்து இறங்கி இருக்குது. அப்போ தான் வந்து நிறைய இன்வென்ட்ரிஸ்லாம் வந்து இறங்கி இருக்குது. அப்போ இந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த சப்ளைஸ் எல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய பாக்ஸஸ் வந்து எல்லாம் தூக்கிட்டு மேலே ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் வைக்கணும். அப்போ என்ன நடந்துச்சுன்னா வந்து திடீர்னு அவுட் ஆஃப் சடனா அந்த நாளில் அந்த லிஃப்ட் வந்து பழுதாயிடுச்சு மறுபடியும். இப்போ மறுபடியும் பழுதாச்ச எப்படி இந்த திங்ஸ் எல்லாம் மேலே தூக்கிட்டு போகுது அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு ஒரு நாள் லிஃப்ட் வந்து பழுதாச்சு சொல்லிட்டு 3 நாள் மேலே தூக்கிட்டு நடந்து போனார்ல, அவருனால மட்டும்தான் அந்த டேல அத்தனை திங்ஸையும் வந்து தூக்கிட்டு மேலே நடந்து போக முடிஞ்சிச்சு. போய் அவர் எல்லாத்தையும் வைக்க முடிஞ்சிச்சு. அவர் ஒருத்தராகவே அதை எல்லாத்தையும் செஞ்சார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி அந்த 3 days வந்து அந்த ஸ்டேர்கேஸில் அவர் ஏறி இறங்கி அவரோட அந்த முட்டி பகுதியெல்லாம் வந்து பலப்பட்டு ஸ்ட்ரெங்தன் ஆகி அவருக்கு வந்து அந்த பேலன் வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு. ஆல்தோ அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஏன் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவர் ரியலைஸ் பண்ணலை. அந்த 3 நாள் அவர் ஏறி இறங்கின நாட்கள் வந்து அவருக்கு வந்துட்டு ஒரு குடமிடம் காலமாக இருந்தது. அது வந்து அவரை வந்து ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ற ஒரு டைமா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா when இந்த பர்டிகுலர் டே வரும்பொழுது he was the only one able to lift எல்லா திங்ஸையும் கீழேந்து தூக்கிட்டு மேலே போய் வைக்கிற அளவுக்கு அந்த பேலன் இவர் ஒருத்தருக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா இவர் தான் ஏற்கனவே ட்ரெயின் ஆகிட்டார்ல அந்த 3 days. அல்லேலூயா. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னா அந்த பாஸ் பார்த்து, அப்படிங்கப்பா நீ யாருனாலையுமே தூக்கிட்டு வர முடியல, நீ எல்லாத்தையும் ஒருத்தனாவே தூக்கிட்டு ஏறி இறங்கி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டிய, சூப்பர் பான்னு சொல்லி மறு மாசமே வந்து அவருக்கு வந்து ப்ரொமோஷனை கொடுத்து இன்க்ரிமெண்ட்டை கொடுத்து அவர் ஒரு பெரிய போஸ்ட்லேயே உட்கார வச்சுட்டாரு. அல்லேலூயா. ஸோ இந்த ஸ்டோரி வழியா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா பாருங்க, இதுதான் யோசேப்புக்கு வந்து என்னைக்கு அந்த குழி வந்துட்டு அவருக்கு வந்து அந்த டைம்ல அவருக்கு வந்து ஒரு படிக்கட்டா இருந்துச்சு. அவர் அடுத்த கட்டமா போறதுக்கு அவருக்கு ஒரு படிக்கட்டா இருந்தது. அதே போல தாவீது வந்துட்டு அவரோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவருக்கு வந்து அந்த பாட்சா தான் வந்து ஒரு படிக்கட்டா இருந்தது. அதே போலதான் நம்ம லைஃப்லயும் நமக்கு வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு குழியான காரியங்கள் ஏதோ ஒன்று இருந்தாலும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்தா கூட நல்லா நினைவு வச்சுக்கீங்க, இது வந்து நிரந்தரம் கிடையாது, இது வந்து பெர்மனன்ட்டே கிடையாது. இந்த குழியிலேருந்து உங்களை அடுத்த கட்டமா தூக்கிட்டு போறதுக்கும் உங்களுக்கான படிக்கட்டை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த படிக்கட்டை
நீங்க வந்து ஏறி போகும் பொழுதுதான் அடுத்த கட்டம் வந்து உங்களால போய் அடைய முடியும். இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கீங்க, சொன்னது போலதான் இந்த குழியில நீங்க இருக்கும் பொழுதும் கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகவே கிடையாது. இப்ப இந்த குழியிலேருந்து நீங்க ஏறி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அந்த படிக்கட்டை ஏறுறதுக்கு நிச்சயமா வந்து ஆண்டவர் உங்களுக்கு வந்து அந்த பலனை கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப அந்த வசனத்தை பாருங்க, ஒரு வசனம் நான் சொல்றேன். 105வது சங்கீதம் 19வது வசனம் படிங்களேன். 19வது வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென். ஆமென். சொன்னதுல ஞாபகம் வச்சுங்க, கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் மட்டும் அவருடைய வார்த்தை வந்துட்டு அவரை புடமிட்டது. யார் இந்த இடத்துல குறிக்கப்படுதுன்னா யோசேப்பு தான். ஸோ கர்த்தருடைய வார்த்தை வந்து அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் மட்டும் அவர் அந்த வார்த்தை, ஏன்னா அவர் சொன்னது தான், அதுக்கு மறுபேச்சே கிடையாது. அப்ப அந்த வார்த்தை நிறைவேற வரைக்கும் அவர் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அதுதான் நமக்கு வந்து அந்த புடமிடும் காலம். அவர் தான் புடமிடுவாரு, அதுல நம்மளுக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. அவர் தான் நம்மளை மோல்ட் பண்ணுவாரு, அவர் தான் நம்மளை வந்து புடமிடுவாரு, எல்லாமே செய்வாரு. ஆனா அந்த காலம் வந்துட்டு கண்டிப்பா அந்த வார்த்தை நிறைவேற வரைக்கும் அது நிச்சயம் உண்டு. ஸோ அந்த காலத்தை நம்ம கடந்து வர்றது தான் வந்து நமக்கு உண்டான அந்த படிக்கட்டு. ஸோ அதை வந்து நம்ம ஏறி வர்றதுக்கு தான் வந்து கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாரு. இன்னொரு வசனம் பாருங்களேன், யாக்கோபு 1:2-4 வரைக்கும் படிங்க. யாக்கோபு 1:2-4. ஜேம்ஸ் 1. ஹல்லேலூயா. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையையும் உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. ஆமென். ஆமென். ஓகே, பாருங்க, அந்த பொறுமையானது வந்து பூரண கிரியை செய்ய கடவுது. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த விசுவாச பரீட்சை வந்துட்டு அது வந்து அந்த பெர்செவரன்ஸ் உண்டு பண்ணும். என்னது தமிழ்ல எப்படி வருது? பொறுமையை உண்டாக்குறது. பெர்செவரன்ஸ் வந்து அது பொறுமைன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்ப பாருங்க, அந்த படிக்கட்டை வந்து நம்ம வந்துட்டு அதை நம்ம கடந்து போகும் பொழுது அதை வந்து ஒரு பியோர் ஜாயோட வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு சந்தோஷமா அதை வந்து நம்ம வந்து கடந்து போகணும். அப்ப அதை கடந்து போகும்போது, ஏன்னா அந்த டைம்ல வந்து நம்ம வந்து அப்படியே சோகமா என்ன ஆண்டவரே அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு அப்படியே முறுகுத்துக்கிட்டே இருந்தா அது வேலைக்காகாது. சரிங்களா? ஸோ அதை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற அந்த படிக்கட்டு. அப்ப அதை நம்ம ஏறி நல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும், கர்த்தர் கூட இருக்கிறாரு. அப்ப கூட இருக்கும் போது அதை ஏறி வர நிச்சயமா வந்துட்டு அவர் நமக்கு அந்த உரிய பலனை அவர் தருவாரு. சரிங்களா? ஸோ அப்ப அவர் தரும் பொழுது நம்ம வந்து எப்படி செய்யணும், அது வந்து ஒரு பாடுகள் அந்த நிமித்தமா அவர் நிமித்தமா நம்ம அதை பாடுபடும் போது அதை வந்து நம்ம வந்து சந்தோஷமா நம்ம அதை கடந்து போகும்பொழுது வந்துட்டு அந்த பரீட்சையானது வந்து நமக்கு வந்து அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது வந்து நமக்கு வந்து அந்த பொறுமையை அது வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இறுதியில பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பூரண கிரியையை அது வந்து உண்டு பண்ணும். பூரண கிரியைன்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒர்க் ஆஃப் காட். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இதுதான் வந்துட்டு அந்த குழியின் காரியங்கள். இப்ப அந்த குழியிலேருந்து அடுத்த கட்டமா வந்து அந்த படிக்கட்டி ஏறி அடுத்த கட்டமா நம்ம எங்க போறோம் எல்லாருக்குமே தெரியும். யோசேப் வந்து குழியிலேருந்து அவர் வந்துட்டு வித்துட்டாங்க, அவரை போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் வித்துட்டாங்க. அவரை தூக்கிட்டு எகிப்து பார்வன் வந்து அவரோட இதுக்கு போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். தூக்கி ஜெயில போட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க, வந்தாங்க. அது யோசேப்போட ஸ்டோரி வந்துட்டு ஜெனசிஸ்ல அந்த ஜெனசிஸ் 36 நீங்க அதை போய் படிக்கலாம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா வந்து ஆதியாகமம் 41 chapter 41 verse 41. ஆதியாகமம் 41 வசனம் 41 அது படிங்களேன். அப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னா, யோசேப்பு வந்துட்டு பார்வோனுடைய அரண்மனைக்கு போறாரு அந்த டைம்ல. ஹல்லேலூயா.
பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்திய தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி. ஆமென். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரி வந்து பெருசு தெரியுங்களா, அது வந்து ரொம்ப நீட்டாக லாங்கான ஸ்டோரி தான். ஸோ யோசிப்பு வந்து அதுக்கப்புறம் போய் அவர் வந்து ஜெயிலில் போடுவாங்க, அதுக்கப்புறம் அவர் அங்கே இருப்பார், அவர் அந்த சொப்பனத்துக்கு வந்துட்டு அவர் விளக்கம் கொடுப்பாரு, நிறையா விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் போயிட்டு டீட்டெயிலாக படிச்சிங்க. நான் இங்கே சொல்ல வர்றது வந்து அவர் வந்து அந்த குழியில் இருந்தார் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கு அடுத்ததான் அவருக்கு வந்து என்ன கிடைச்சிச்சு, அந்த படிக்கட்டை ஏறி அவர் வரும்போது அடுத்த கட்டமாக அவருக்கு கிடைச்சது அந்த ஒரு அந்த அந்த அரண்மனையிலே வந்துட்டு பார்வன் என்ன செஞ்சார், அவரை வந்து ஒரு அதிகாரியா ஒரு அந்த அந்த அதிபதி ஒரு அதிபதி இல்ல அதிகாரி தானே சொன்னீங்க. ஓகே, அதிகாரியா அந்த ஒரு மினிஸ்டர் லெவலுக்கு வந்துட்டு பார்வன் வந்து அவரை வந்து உயர்த்தினார். அப்போ ஃபேரோவா வந்துட்டு அந்த இடத்துல அவரோட அரண்மனையிலே அவருக்கு வந்து ஒரு பெரிய போஸ்டை கொடுத்து, இவர் சொல்ற விஷயம் தான் நீங்க எல்லாருமே கேட்கணும்ன்ற அளவுக்கு அந்த ஒரு ஸ்தானத்துக்கு உயர்த்தி வைத்தார். ஆமென். ஸோ அதே போலதான் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இவர் இருக்கிறாரு அந்த தாவீதும் பாத்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 50வது வசனம் படிக்கல. ஹல்லேலூயா. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆமென். ஆமென். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க, தாவீது வந்து அந்த இடத்துல அவர் எப்படி இருக்கிறாரு, அவரோட ஸ்டோரி ஷார்ட்டா சொல்லணும்னா அவர் அந்த ஷெப்பர்ட் பாய் தானே இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா வந்துட்டு அங்க வந்து சவுல் வந்து அனாயிண்டிங் பண்ணும்போது ஆண்டவர் அனுப்புறாரு, கர்த்தர் அனுப்புறாரு சவுலை, நீ போய் சாமுவேல் வந்துட்டு அனுப்புறாரு. சவுலை நீக்கிவிட்டு அடுத்ததாக வந்து இன்னொரு கிங்கை வந்து ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு, அப்போ வந்து நீ போய் அனாயிண்ட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த டைம்ல வந்து அவர் சாமுவேல் அனுப்பும் பொழுதே வந்துட்டு சாமுவேல் வந்து என்ன சொல்றாருனாக்கா வந்துட்டு அவர் அந்த இடத்துல அந்த பிள்ளைங்க எல்லாம் பையன்களாம் பார்த்த பிறகு அவர் கேட்பாரு ஈசாய் கிட்ட, இவ்வளவு தானா, இத்தனை பேர் தானா அப்படின்னு கேட்பாரு. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் வசனம் 11 13 வரைக்கும் படிங்க. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆமென். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் அதுதான் இப்போ சொன்ன மாதிரி. அப்போ அத்தனை பேர் இருப்பாங்க, ஆனால் வந்து சாமுவேல் கேட்பாரு இவ்வளோ தானா அப்படின்னு. ஏன்னா ஒருத்தர் பார்க்கும் பொழுது அவன் வந்து கர்த்தர் வந்து சொல்லுவார் சாமுவேல் கிட்ட, இல்லை இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லைன்னு சொல்லுவார். அப்போ சாமுவேல் வந்து பார்த்துட்டே இருப்பாரு, இவனும் இல்லையா ஆண்டவரே, அப்போ யார் தான் ஆண்டவரே, இங்கே இத்தனை பேர் தானே இருக்காங்க அப்படின்ட்டு. அதுதான் சாமுவேல் கேட்பார் இவ்வளோ தானா. ஆனால் ஈசாய் டக்குன்னு என்ன சார், இல்லை இருக்கான் இன்னொருத்தன், அவன் தான் எல்லாத்துக்கும் வந்து இளையவன், யங்கஸ்ட், அவன் கடைசி பையன் ஒருத்தன் இருக்கிறான். எங்க இருக்கிறான், அவன் வந்து ஆடு வச்சுட்டு இருக்கிறான், ஆளை விட்டு இப்பவே போய் அவனை அனுப்பி கொண்டு வான்னு சொல்றாரு. அவன் வர வரைக்கும் நான் சாப்பாட்டுல கையை வைக்க மாட்டேன், பந்தியில கையை வைக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவர் அங்க நிப்பாரு அந்த சாப்பாட்டுல. அவர் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் அவர் வராரு. அப்போ அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க நிச்சயமா. அவன் வர வரைக்கும் நான் சாப்பாட்டுல கையை வைக்க மாட்டேன்னு சொல்றாரு சாமுவேல். யாரு, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி சொல்றாரு. யார் அந்த தாவீது, ஒரு சின்ன பையன், ஒரு ஆடு வைக்கிற பையன். அந்த பையன் இங்க வர வரைக்கும் சாப்பாட்டுல நான் கையை வைக்க மாட்டேன், ரைட்டா? ஸோ அவர் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணாங்க, உடனே ஆள் அனுப்பி அந்த பையனை கொண்டு வா. அவர் வந்தாரு. வந்த பிறகு அவருக்கு அனாயிண்டிங். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த ஆடு வைக்கிறதுக்கு வனாந்தரத்துல விட்டாங்களே ஒரு பையனை, அந்த பையனை தான் வந்து ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்தாரு. எப்படின்னா தேர்ந்தெடுத்தாரு, இஸ்ரவேலுக்கே வந்துட்டு ராஜாவாக்குறதுக்கு தேர்ந்தெடுத்தாரு. ஆனா உடனே ஆக முடியாது, அது நீங்க ஒரி பண்ணாதீங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அனாயிண்டிங் கொடுத்தாரு, நீ தான் அடுத்த ராஜான்னு சொல்லி. ஐ மீன் அதை சொல்லல எக்ஸாக்டா அந்த வேர்டு, பட் அந்த திட்டத்துக்காக ஆண்டவர் வந்து சாமுவேல் அந்த வயசுலயே, அவர் சின்ன வயசுலயே அனுப்பி அப்பவே அனாயிண்ட் பண்ணிட்டாரு.
நீ தான் அடுத்த கிங், இஸ்ரேல் கிங் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ அவரோட குழி அந்த வனாந்திரம், அந்த வனாந்திரத்துலேருந்து அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? அவர் வந்து கிங் ஆகிறதுக்கு ஆண்டவர் உயர்த்தினாரு. அதுதான் வந்து அவருடைய அடுத்த கட்டம். அப்ப அந்த அடுத்த கட்டம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதுதான் வந்து அந்த பேலஸ், அரண்மனை. அப்ப குழியிலிருந்து அரண்மனை, இதுதான் என்னோட டாபிக்ல இன்னைக்கு, குழியிலிருந்து அரண்மனைக்கு. ஸோ அந்த அடுத்த கட்டம் அதுதான் வந்து அவரோட. இப்போ யோசேப்பு எப்படி பார்வோனோட ஒரு அரண்மனையில வந்து ஒரு மினிஸ்டர் பதவியை அவர் கொடுத்து வச்சாருன்னா, அதே போல தாவீதுக்கு வந்துட்டு அந்த வனாந்தரத்திலேருந்து தாவீது என்ன செஞ்சார்? ஆண்டவர் அவருடைய அரண்மனை இது அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கே வந்துட்டு ராஜாவாக அவர் நிறுத்தினார். அதுதான் அவருக்குரிய அரண்மனை. ஆமே. இதே போல நமக்கும் வந்துட்டு ஒரு அரண்மனை நிச்சயமா ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த படிக்கட்ட கூலியிலேருந்து நம்ம ஏறி வரணும். ஏறி வந்த பிறகுதான் நமக்குரிய அரண்மனையை நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். அந்த டெஸ்டினியை வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். அப்போ பாருங்க, இந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த அரண்மனைக்குரிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த அரண்மனையானது வந்துட்டு ஒரு சீசன் ஆஃப் ப்ரொமோஷன், ஒரு உயர்வடையும் காலம், அந்த ஒரு சீசன் ஆஃப் ப்ரொமோஷன். இப்போ இந்த டைம்ல வந்து ஆண்டவர் வந்துட்டு நம்ம ஏற்கனவே நம்மளை வந்து அந்த அந்த படிக்கட்டிலேருந்து ஏறி வர நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தார்ல, அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் சீசனாக மாறும். நமக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனை உண்டு பண்ண ஒரு காலம், அந்த உயர்வடையும் ஒரு காலம். அப்போ அந்த குழியில இருக்கும் போது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது நம்ம என்ன கடந்து போறோம், எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருந்தால் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தர் தவிர வேற யாருக்கும் எந்த மனுஷனுக்கும் எதுவுமே தெரியாது. ஆமாவா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு ஒரு மறைவான இடத்துல அந்த குழி ஃபுல்லாக அப்படி மறைச்சிருக்கும். கீழே தானே இருக்கும் குழி. அப்போ மேலே நடந்து போற வரவங்க யாருக்குமே தெரியாது குழிக்குள்ள என்ன இருக்குதுன்னு தானே, அப்படித்தானே இருந்திருக்கும். ஆனா யாருக்குமே தெரியாம அந்த குழிக்குள்ள அந்த இருக்கிற அந்த நாட்கள்ல கூட வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தையும் அதில் அந்த டைம்ல ஆண்டவர் புடமிட்ட காரியங்களும் சரி, அதுலேருந்து எப்படி மீண்டு அந்த ஸ்டேர்கேஸ் அந்த படிக்கட்டை ஏறி வர அந்த நாட்களும் சரி, இது எல்லாமே வந்துட்டு உண்மையும் உத்தமமா நம்ம வந்து அதை வந்து கடந்து போக 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 அந்த காரியத்தை கொண்டு தான் ஆண்டவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மள கொண்டு போறாரு. அந்த அரண்மனையின் கட்டம் எதுக்காக அரண்மனைக்கு கொண்டு போறாரு? அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு ரீசன் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக தான் அரண்மனையில போய் உட்காருக்கிறாரு. இன்னும் சும்மா வந்து இஷ்டப்பட்டாப்புல தூக்கி அரண்மனையில வந்துட்டு உட்கார வைக்க மாட்டாரு. ஒரு ரீசன் இருக்கு, அதுக்காக தான் அவர் அரண்மனையில கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. சரிங்களா? ஸோ இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன காரியத்துல வந்துட்டு உண்மை உத்தமமா இருக்கும் போது தான் வந்து ஆண்டவர் வந்துட்டு அடுத்த கட்டம் ஒரு பெரிய காரியத்துக்கு வந்துட்டு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொண்டு போவாரு. நான் வந்து ஒரு சில உதாரணங்கள் வந்து நான் சொல்ல விரும்புறேன். நீங்க பாத்தீங்கன்னா வந்து நான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு இப்போ இந்த விஷயத்த வந்து நான் சொல்ல போறேன்னாக்கா வந்து, ஏன்னா இது வந்து நாங்க எங்க கண்ணால பார்த்து நாங்க வந்து கடந்து வந்த விஷயங்கள். சரிங்களா? ஸோ இது என்ன ஒரு சின்ன சாட்சி என்னன்னா வந்துட்டு என்னை குறித்து பாஸ்டர் ஷேரனை குறித்து பிரதர் ஸ்டீவனை குறித்தான காரியங்கள். ஏன்னா நாங்கள் 3 பேருமே வந்துட்டு இவ்வளோ வருஷமா வந்துட்டு எந்த சர்ச்சுக்கு போனாலும் நாங்கள் ஒன்றா தான் போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வந்து ஏஜிபிஎஸ் லாயங்கள இருந்தோம். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 8 வருஷ காலகட்டமாக நாங்கள் வந்துட்டு வேற ஒரு சபையில் இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சபையில் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாலும் வந்துட்டு எதுவுமே பண்ண எங்களெல்லாம் வந்து ரொம்ப சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தில் வந்து எங்களை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே தெரியாத மாதிரி முக்கால்வாசி விஷயத்துல வந்து அப்படிதான் கட்டி விட்டுருவாங்க எல்லாத்தையும். சரிங்களா? ஆனால் யூஸ் பண்ணிக்குவாங்க, நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? எல்லா விஷயத்தையும் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீவன் வந்து என்ன செய்வார்னா வந்து ஆட்கள் எல்லாம் வந்து ஜனங்கள்லாம் வந்துட்டு சபைக்கு வர ஏற்றி இறக்குவார். அவரோட சொந்த வாகனம், பெட்ரோல் காசு வாங்க மாட்டாங்க. அவங்களே வந்துட்டு அந்த ஆட்கள் ஜனங்கள் எல்லாத்தையும் வந்து சபைக்கு ஏற்றிட்டு வந்து முடிச்சுட்டு கொண்டு போய் ஓடுறது அவர் தான் அதை செய்வார். என்ன நடந்தாலும் வீட்டில் என்ன விஷயமா இருந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் போய் அவங்கள ஏற்றிட்டு வந்து சர்ச்சில் விட்டுட்டு முடிச்சுட்டு கொண்டு போய் விடணும்.
அவங்க இங்கேருந்து ரவம் போவாங்க. ரவம் போது உள்ள எங்கெங்கயோ இருக்கும், பண்டாபுத்திரி, அப்புறம் எங்கெங்கயோ உள்ளுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். போயிட்டு வர 1 ஹவர் 1.5 ஹவர் ஆகும். முன்னாடியே கிளம்பி போவாங்க, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. அத்தனை வருஷம், 8 வருஷம், ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லைங்க, 8 வருஷம் யாருமே அதை பத்தி போதை பண்ணது கூட கிடையாது. வந்து ஓகே அப்பா உனக்கு நீ ஏற்றிட்டு போற வர இல்லை ரிப்ளேஸ் பண்ணி யாராச்சும் வேற யாரும் ஒருத்தர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்புக்கு நீங்க ஒரு சைட்டு போங்க, நீங்க ஒரு சைட்டு போங்க, இல்லை பெட்ரோல் காசோ ஏதோ நம்ம கொடுக்குறோம், ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நம்ம வந்து செய்யணும். எப்படி நம்ம உண்மையா உத்தமமா நம்ம ஆண்டுக்காக செய்யறோம். இல்ல இது ஆண்டுக்காக நம்ம செய்யறது, இது நம்மளால முடிஞ்சது நம்ம ஆண்டுக்காக செய்யணும்னு சொல்லி அது வந்து சின்ன விஷயம் தான். ஆனா அந்த சின்ன விஷயத்துல வந்துட்டு உண்மையா இருந்தோம். 8 வருஷமா உண்மையா தான் இருந்தோம், உண்மையா செஞ்சோம். மனுஷன் வேணும்னா வந்துட்டு அதை வந்து எங்களுக்கு வந்து எதிராவோ எங்களுக்கு தீங்காவோ எங்களுக்கு வந்துட்டு அதை வந்து அவங்க வந்து எங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியோ நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க கர்த்தருக்கு உண்மையா தானே இருந்தோம், நாங்க கர்த்தருக்கு உண்மையா தானே செஞ்சோம். அந்த சின்ன விஷயத்துல வந்து நாங்க உண்மையா இருந்ததை ஆண்டவர் பார்த்தேன். அடுத்ததா வந்துட்டு பாஸ்டர் ஷேரிங். இப்போ பாஸ்டர் ஷேரிங் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும்பொழுது முத ஸ்டார்டிங்ல ஆரம்பத்த காலகட்டத்துலலாம் வந்துட்டு அந்த சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க தான் பார்ப்பாங்க. அப்போ பார்த்துக்கிட்டே இருக்க நாட்கள்ல வந்துட்டு ரொம்ப உனக்கு அது தெரியல, இது சரியில்லை, இதை அப்படி பண்ற, அதை அப்படி பண்ற, எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் தொடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல இருந்து நீக்கிறதுக்காக. ஏன்னு கேட்டா அடுத்த கட்டமா வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களை போடுறதுக்கு யாரு இந்த ஏற்கனவே நம்மளுக்கு வந்துட்டு எதிராக நம்மளுக்கு வந்துட்டு இருந்தாங்க இந்த 10 பேர், அந்த கூட்டத்துல ஒருத்தவங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வேண்டியவங்க, பிரியமானவங்க. ஆனால அவங்கள தூக்கி அந்த சீட்டுல உட்கார வைக்கிறதுக்காக என்னென்னமோ சொன்னாங்க. பாஸ்டர் ஷேரன் இப்படி அப்படி இப்படின்னு கடைசியில பாஸ்டர் ஷேரன் வந்து டென்ஷன் ஆகி நீயே வச்சுக்கோன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு வந்துட்டாங்க. அதாவது இப்ப நீங்களே பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு ஓகே நான் இந்த இதை பாத்துக்கிறேன், நான் வந்து ஸ்லைட் பாத்துக்கிறேன், நான் லேப்டாப் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. நீங்களே பாத்துக்கீங்கப்பா, இதுக்கு மேல நம்மள முடியாதுன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள போட்டு அப்படியே ப்ரெஷர் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு நாள் நிம்மதியா வந்துட்டு ஐயோ சண்டே முடிச்சுட்டா இந்த வாரம் என்னதான் பிரச்சனை வடிக்க போகுது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருந்த நாட்கள். ஆனா அவங்க உண்மையை உத்தமா தான் செஞ்சாங்க. அவங்க வந்துட்டு ஒரு காசு சீட் பண்ணல, ஒரு காசை வந்து அவங்க வந்து எடுக்க கிடையாது, பொய்யான கணக்கு எழுத கிடையாது, எல்லாத்துலயும் உண்மையா நேர்மையா தான் அவங்க செஞ்சாங்க. என்ன விஷயம்னா அவங்களுக்கு வந்து நேர்மையானவங்க அந்த இடத்துல இருந்தா அவங்களால வந்து அங்கேருந்து காசை எடுக்க முடியாது. ஸோ அதனால நேர்மையான ஆளை தூக்கிட்டு அவங்க ஆட்களை அவங்க போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இது நான் ஏன் சொல்றேன்னா வந்து அப்படி இருந்த நாட்கள் உண்டு. அந்த அளவுக்கு வந்துட்டு மனுஷர்கள் வந்து நம்மளை பயன்படுத்தினாங்க. ஆனா வந்துட்டு அந்த இடத்துல கூட கர்த்தருக்காக உண்மையா இருந்தாங்க. அதே போல நானும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து சர்ச்சில் வந்து நான் வந்து முன்னுக்கு வந்து நான் எந்த ஒரு ஊழியத்தையும் நான் வந்து செய்யவே கிடையாது, செய்யவும் மாட்டேன். எப்பவுமே வந்து என்னை வந்து பின்னாடி தான் வச்சிருப்பாங்க. நான்லாம் படிச்சு பாஸ்டரா இருந்தா கூட வந்துட்டு சபையில வந்து நின்று ஒரு வார்த்தையை ஷேர் பண்ணவோ இல்ல ஒரு சாட்சி சொல்லவோ அப்படிப்பட்ட காரியமே நடந்தது கிடையாது. ஆனா வந்துட்டு பின்னாடி தான் பாத்ரூம் கழுவுறது, கிச்சனை பாக்குறது, அவ்வளவுதான், அப்படியே தான் நிப்பேன், அப்படியே தான் வச்சிருப்பேன். ஆனா நான் செஞ்ச அந்த காரியம் வந்து கர்த்தருக்கு நான் உண்மையா செஞ்சேன். அது கர்த்தருடைய ஆலயம், அந்த இடம் பரிசுத்தமா சுத்தபத்தமா இருக்கணும்ன்றத நான் வந்து உண்மையா ஆண்டுக்காக செஞ்சேன். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க வேணும்னா எங்களை யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நாங்க எல்லாருமே கர்த்தருக்கு உண்மையா தான் இருந்தோம் அந்த இடத்துல. ஆனா கர்த்தர் அதை பார்த்தாரு. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம கூட நாங்க எல்லாமே உண்மையா இருந்ததை பார்த்தாரு. அப்போ கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. எங்களோட இதெல்லாம் கூட வந்து நான் அந்த பிரசங்கம் எழுதும் பொழுதுதான் எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் உணர்த்துறேன். அந்த நாட்கள்ல நாங்க அவருக்கு உண்மையா இருந்ததை பார்த்துதான் இந்த நாட்கள்ல கர்த்தர் வந்து இந்த திருசபையில எங்களை வந்துட்டு ஒரு பொறுப்பை கொடுத்து ஆண்டவர் வந்துட்டு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் வந்து வார்த்தையை வந்து சொல்லத்தக்க கர்த்தர் வந்து என்னை வந்து உயர்த்தி இருக்கிறாரு.
இன்னைக்கு பாஸ்டர் ஷேரனோட ஹோல் சர்ச் அக்கௌண்ட் அவங்க பார்க்குறாங்க, எல்லாமே வந்துட்டு அவங்க செய்யறாங்க. இன்னைக்கு பிரதர் ஸ்டீவன் வந்துட்டு வர்ஷிப் பண்றாரு, இன்னைக்கு பிரதர் ஸ்டீவன் வந்து வார்த்தையை ஷேர் பண்றாரு. ஆண்டவர் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரு. இதுக்கு மேல இன்னும் வந்துட்டு நம்ம டாக்டர் சிம்தா கூட வந்துட்டு, சிம்தா பிரகாஷ் அம்மா கூட வந்துட்டு மினிஸ்ட்ரிக்கு, அதுவும் எங்க வெளியே எவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரிக்கு அவங்க வந்து ஸ்ரீலங்கா போகும்போதெல்லாம் கூட கூட்டிட்டு போய் அந்த இடத்துலயே வந்து கர்த்தர் வந்துட்டு அவரை ஜெபிக்கும்படியா அந்த இடத்துலயே வந்து அவருக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்துருக்கிறாரு. இந்த அளவுக்கு கர்த்தர் வந்து உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நான் உண்மையா கர்த்தருக்கு வந்து நன்றி சொல்றேன். ஏன்னு கேட்டா அநேக நாட்கள் வந்து நாங்கள் வந்து அந்த அந்த 8 வருஷ காலகட்டத்தில் சோர்ந்து போன நாட்கள் உண்டு. என்னடா இவ்வளோ செய்ய ஆண்டவருக்கு இந்த மாதிரி இருக்கிறாங்களே இந்த ஜனங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை அடைஞ்ச நாட்கள் உண்டு. ஆனா எப்போதுமே நாங்கள் அப்படிதான் எங்களை பலப்படுத்திக்குவோம். இல்ல மனுஷனுக்காக நம்ம செய்யல, நம்ம கர்த்தருக்காக தானே செய்வோம், நம்ம கர்த்தருக்காக செய்யறோம். ஆனா நான் சொல்லிட்டா சரியான அந்த ஒரு மோமெண்ட்ல நம்ம டாக்டர் சிம்தாமாவை அனுப்பி அத்தனை பேரையும் கர்த்தரை வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்தார். ஏன் தெரியுங்களா? நாங்க உண்மையா இருந்தோம், ஆனா அந்த இடம் வந்து உண்மையான இடம் கிடையாது. அந்த இடம் வந்து கரப்பட்ட இடம், அந்த இடம் வந்துட்டு பரிசுத்த குலைக்கப்பட்ட இடம். அப்ப கர்த்தர் பார்த்தாரு அந்த இடத்துல, இல்ல இதுக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது, தூக்கி எடுத்தாரு. சரியா அந்த மோமெண்ட்ல டாக்டர் சுமிதாவை அனுப்பி ஆண்டவர் அப்படியே அந்த இடத்துல இருந்து எங்களை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எஜுகேஷன்லாயா இதே விஷயம் தான். ஏன்னா அதே குரூப் தான் அங்கேயும் இருந்துச்சு. அப்ப அதே விஷயம் தான் அங்கேயும் இதுல அக்கௌண்ட்ஸ்ல கை வைக்கிறது, டைம்ஸ்ல கை வைக்கிறது, இதே விஷயம் தான் அங்க நடந்துச்சு. அங்க வந்து பாஸ்டர்மார்களும் அவங்களுடைய குடும்பத்தினரும் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து செஞ்சாங்க. ஆனா இவங்க கையங்காலமா பிடிச்சிட்டாங்க. அப்போ அங்க வந்து நீங்களாம் தப்பு பண்றீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இந்த இடத்துல வந்து நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவங்களும் அதே தான் செஞ்சாங்க, எல்லாருமே கை வச்சுட்டாங்க. ஸோ நீங்க வந்துட்டு நேர்மை இல்லாம நீங்க வந்துட்டு அந்த காசை திருடவோ இல்ல அந்த காசை வந்து எடுக்கவோ, அது ஆண்டோட காசுங்க, அது எப்படி வந்து உங்களால எடுக்க முடியுது, எப்படி மனசு வருது? அப்ப அது வந்துட்டு உங்களுக்கும் ஆண்டருக்குள்ள பிரச்சனை. ஆனா நிச்சயமா வந்துட்டு நீங்க என்ன விதைத்தையோ அதை நீ அறுப்ப நிச்சயமா. ஸோ அதே குரூப் தான் வந்துட்டு டாக்டர் சுமிதாமா வந்துட்டு அங்க வந்து ஒரு தப்பான காரியம் இருக்கு, இல்ல இதை சரி செய்யணும்னு சொல்லும் பொழுது எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்ட் தான் நின்னாங்க. எல்லாருமே வந்துட்டு இல்ல நீங்க எப்படி செய்யறீங்க, காசுக்காக நீங்க ஒன்றியம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு குரலைய கலப்பி ஒரு பொய்யான ஒரு வதந்தியை சொல்லி அநேக பேரை வந்துட்டு அவங்க தான் சரியானவங்கன்னு சொல்லி நம்ப வைக்கப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் எவ்வளவு உண்மையானவர். அத்தனை பேர்கிட்டயும் அவங்க சொன்னாங்களே, எத்தனை பேர் அந்த காரியத்தை கேட்டு நம்பினாங்க? ஏன்னா நம்ம சுமிதாமா மூலியமா வந்துட்டு ஆண்டவர் வந்து எத்தனை பேரை ரசித்து கொண்டு வந்திருக்கிறாரோ அத்தனை பேருக்குமே வந்துட்டு தெரியும் சுமிதாமா மூலியமா எப்படி வந்து ஆண்டவர் கிரியை செய்கிறாருன்னு தெரியும். அது தெரிஞ்சு அதை அனுபவிச்சு அதை சரியா பார்த்து ருசிச்சு நடக்கிறவங்களுக்கு அவங்கள பத்தி நீங்க வந்து சொல்லும் பொழுது எப்படி வந்துட்டு இது வந்து சரி அப்படி சொல்லி நம்புவாங்க. நிச்சயமா தெரியும் சொல்ற ஆளுகிட்ட தான் ஏதோ கோளாறு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப பாருங்க, எவ்வளவுதான் நம்ம வந்துட்டு யாருக்குமே தெரியாம நம்ம அந்த குழியில இருந்தாலும், ஆனா கர்த்தர்கென்று நம்ம வந்து உண்மையா நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமா வந்து கர்த்தர் நமக்குரிய அரண்மனைக்கு கண்டிப்பா நம்மளை கொண்டு செல்வாரு. அந்த உயர்வடையும் காலம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலையும் அது நிச்சயமா வரும். அல்லேலூயா. சோ இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து எதுக்காக வந்து அவர் அரண்மனைக்கு நம்மளை கொண்டு போறாருன்னா நம்ம மேல வந்து ஒரு திட்டம் இருக்கு. the purpose இது வந்துட்டு God's sovereign plan. இதுதான் வந்து தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் அவர் வந்து நம்மள அந்த அரண்மனைக்கே கொண்டு வர்றாரு. ஏன்னா சும்மா போய் அந்த இடத்துல அவர் வந்து நம்மள உட்கார வைக்கல, அங்க போய் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அதுதான் வந்து அவருடைய சோவரின் பிளான், அவருடைய அந்த ஹோல் சால்வேஷன் பிளானே வந்து அதுதான். சரிங்களா? ஸோ அது மூலியமா தான் வந்து அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அநேக ஆத்மாக்கள் ஆண்டு பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு கருவியா வந்துட்டு அவர் யூஸ் பண்ற காரியங்கள். இப்போ அந்த பர்பஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்ம யோசிப்போட காரியத்தை பார்த்தோம்ல. அப்ப யோசிப்பு கடைசியா என்ன ஆனாரு, அவர் வந்துட்டு கொண்டு போய் அந்த அரண்மனையில கொண்டு போய் வச்சாங்க, மினிஸ்டர் ஆனாரு. ரைட்டா? அடுத்து அவங்களுடைய அந்த சொந்த ஊர்ல வந்துட்டு பஞ்சம் வரும் பொழுது என்ன நடந்துச்சு, அவங்களுடைய
அந்த குடும்பத்தினர் இருக்கிறாங்க, அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்து தேடி வருவாங்க. பஞ்ச காலம் ஆயிடுச்சு, சாப்பிட கூட வந்து அவங்களுக்கு வந்து அந்த தானியங்கள் இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்ச நேரம் இருங்க, எனக்கு தண்ணி குடிச்சுங்க, தொண்டை ரொம்ப இது பண்ணிட்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு தானியங்கள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அங்க பஞ்ச காலம் ஆயிடுச்சு. அப்ப எல்லாரும் வருவாங்க, இந்த ஈத்து நாட்டுக்கு வந்து யோசேப்பை தான் பார்ப்பாங்க. பார்த்து கையோட அவருக்கே வந்துட்டு பாவமா போயிடும். ஐயோ எல்லாம், ஏன்னா அவங்க கூட பிறந்தவங்க எல்லாமே அவரோட சொந்த குடும்பத்துல, அவருக்கு பார்த்தோன்னா பாவமா போயிடும். ஆனா வந்து அவங்க யாருக்குமே வந்து அடையாளம் தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் யோசிப்பு சொல்லுவாரு, நான் தான் அவங்க தம்பி. அப்ப பார்த்தோன்னு எப்படி இருக்கும். இப்ப வந்துட்டு அவருக்கு பாருங்க அந்த ஒரு மன்னிக்கிற அந்த குணம். அவர் வந்துட்டு சரி பரவாயில்ல, நான் தானே அவங்களுக்கு கெடுதல் செஞ்சிருந்தாலும் அந்த மன்னிக்கிற குணம், அதுதான் ஏசப்பா குணம். அந்த மன்னிக்கிற குணம் இதுதான். என்னதான் பண்ணியிருந்தாலும் சரி பரவாயில்ல, என் பிள்ளை தானே அப்படின்னு அவரை மன்னிச்சு ஏத்துக்கிறாருல. ஆனா எல்லா டைமும் அப்படி இருப்பான்னு நினைக்காதீங்க, அதுதான் ஹைலைட். ஏன்னா நம்ம அதுல நம்ம கவனமா இருக்கணும். ஸோ என்ன சொல்லுவாருன்னா, யோசிப்பா அந்த காரியத்துல இப்போ என்னதான் வந்து அவரோட சகோதரர்கள் வந்து அவங்களுக்கு தீங்கு செஞ்சிருந்தாலும் அவர் வந்து அந்த பார்த்த அந்த நொடி வந்து அந்த பரிதாபப்பட்டு அவர் வந்து அந்த மன்னிக்கிற தன்மை வந்து அவருக்குள்ள இருந்தது. அப்ப அந்த மினிஸ்டரோட பதவிக்கு அவரை உயர்த்தி வச்சு அந்த இடத்துல வச்சு இன்னைக்கு அந்த ஒரு நாடே வந்து அவர் சொல்ற காரியங்களை கேட்டு நடக்கிற அளவுக்கு அந்த ஜனங்களை வந்து அவர் வந்து வச்சிருந்தாரு. அதுதான் வந்து யோசேப்போட பர்பஸா இருந்தது அந்த இடத்துல. அவர் தான் வந்து அந்த ட்ரீம் வந்து இன்டர்பிரேட் பண்ணுவாரு, டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அந்த பார்மனுக்கு அடுத்ததான் யோசேப் தான். அந்த மாதிரி அந்த ஹோல் ஜனங்களே வந்துட்டு கவர்ன் பண்றதே அவர் தான். அவர் சொல்ற வார்த்தைக்கு மறுபேச்சே கிடையாது. பார்வனே சொல்ல மாட்டார் எதுவுமே, அவர் அந்த அளவுக்கு அப்படி வச்சிருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள். அப்போ மனுஷன் வந்து விரோதமா ஏதாவது காரியங்கள் செய்தா கூட கர்த்தர் அது என்ன செய்யறாரு, நன்மைக்காக அதை முடிய பண்றாரு. அதே போல தாவீது இப்போ பார்த்தோம்னா வந்து அந்த அனாயிண்ட் பண்ணி அவர் தான் கிங் அப்படின்ட்டு சொன்ன பிறகு உடனே வந்துட்டு அவர் வந்து கிங் ஆக கிடையாது. அந்த வனாந்தரத்துல இருக்கும் போதுதான் அவர் என்ன செஞ்சாரு, அந்த பெலிஸ்தரை போயிட்டு அவர் படம் அடிக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சாரு, அந்த இயேசுவின் நாமத்துல தான் வந்துட்டு அந்த லாஸ்டிக் சொல்லுவாங்க, அது என்னது கவனியும் கல்லையும் தூக்கிட்டு போனாரு, அப்படிதான் வசனத்துல இருக்கும். ஸோ அதுதான் அவர் எடுத்துட்டு போனாரு. ஆனா அவர் எதை நினைச்சு எடுத்துட்டு போனாரு, இல்லை ஆண்டரை கூட இருக்காரு அப்படின்னு அந்த ஒரு இதுல தான் அவர் போனார். ஏசு நாமத்துல நான் வரேன்னு சொல்லி ஒரே கடுதான் அடிச்சாரு நெத்தில, அப்படியே ஆள் அவுட். அடுத்ததான் என்ன நடந்துச்சு, அவரு தான் வந்து அவரோட டைம் வந்த பிறகு, அந்த அரண்மனை காலகட்டம் வந்த பிறகு ஆண்டவர் அவரை உயர்த்தி வச்சாரு. அந்த ஒரு இஸ்ரவேல் நாட்டுக்கே வந்துட்டு ஒரு ராஜாவாக உயர்த்தி வச்சாரு. அந்த நேரத்துல கூட பாருங்க அவருக்குள்ள ஒரு தன்மை பாருங்க. சவுல் ராஜா வந்து பெரிய ராஜா, ஆனா தாவீது வந்து ராஜாவாக ஏறி அவர் அந்த அரியணை ஏறி வரணும், அவர் தான் ராஜா ஆகணும்னு சொல்லும்போது சவுலுக்குள்ள வந்துட்டு ஒரு பொறாமை. அப்போ சவுல் வந்துட்டு தாவீதை கொலை பண்றதுக்கு அவரு ரொம்ப முயற்சி பண்ணுவாரு, துரத்துவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா பாருங்க தாவீதுக்குள்ள ஒரு விஷயம், என்னதான் இருந்தாலும் அவர் வந்து மூத்தவர், பெரியவர், அவர் வந்து ஒரு கிங், நமக்கு முன்பாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி தாவீதை நினைச்சா அந்த பெலிஸ்தியர் இது கோலியாத்தை முறியடிச்சவரு நினைச்சா திரும்பி நின்று சவுலை சாட்சிக்க முடியாதா? முடிஞ்சிருக்கும் கண்டிப்பா. வந்து அவர் நினைச்சா செஞ்சிருக்கோம். ஆனா அவர் வந்துட்டு அதை செய்யல. அவர் என்ன பண்ணாரு, ரெஸ்பெக்ட் பண்ணாரு. பரவாயில்ல, என்னத்தான் வந்து இருந்தாலும் அவர் என்னத்தான் வந்து என்னைய முடிக்க பார்த்தாலும் அவர்கிட்ட நான் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். அவர் திரும்ப நின்று அடிக்கல. அவர்கிட்ட உள்ள ஒரு சின்ன குணம், அந்த ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு அவரு வந்து என்னதான் இருந்தாலும் சவுல் ஒரு ராஜா, என்னதான் இருந்தாலும் நமக்கு மூத்தவங்க, என்னதான் இருந்தாலும் நம்மளோட பெரியவங்க, நமக்கு முன்பாக இருந்தவங்க, அந்த ஒரு குணம் அவருக்குள்ள இருந்துச்சு. அவர் திரும்பி நின்று அடிக்கணும்னு நினைச்சிருந்தா, சவுலை வந்துட்டு அவர் ஃபைட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா முடிச்சிருப்பாரு அப்படி. ஆனா அவர் செய்ய கிடையாது. சவுலோட அந்த லைஃப் லாங் வந்துட்டு அவர் தாவீதை வந்துட்டு முடிக்கணும்னு பார்த்தாரு. அவரு துரத்திக்கிட்டே தான் இருப்பாரு, இவர் ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு கடைசி வரைக்கும். சவுல் உயிரை விட வரைக்கும் இவர் ஓடிக்கிட்டே தான் இருந்தார். ஆனா திரும்ப ஒரு நாள் கூட அவர் வந்து அகெயின்ஸ்ட் தான் அவர் நிக்கவே கிடையாது. இப்ப பாருங்க, அந்த மாதிரி குணங்கள்லாம் வந்து ஆண்டவர் வந்துட்டு அவர் எப்படி சொல்றாரு, தாவீது வந்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படி சொல்றாரு. அந்த சின்ன சின்ன காரியங்கள் தான். ஆனா அவங்களுக்குள்ள அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு வந்து பிரியமான காரியமா இருந்துச்சு. ஸோ அப்ப அவருடைய டைம் வந்த போது
இஸ்ரவேல் நாட்டுக்கே வந்து ஒரு ராஜாவா கர்த்தர் மாத்துட்டாரு. அவர் மூலியமா வந்து எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் செஞ்சார். அது அவருடைய பர்பஸ். அதே போல பாருங்க, இப்போ அந்த என்னது இந்த வசனம், ஒரு வசனம் பாருங்க. வந்து அந்த ப்ரொமோஷனை குறித்து நம்ம சொல்லல, அந்த உயர்வடையும் காலத்தை குறித்து நான் சொல்லல பாருங்க. சங்கீதம் 75வது வசனத்துல வசனம் 6, 75வது சங்கீதத்துல வசனம் 6, 7 பாருங்களேன். ஹல்லேலூயா. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆமென். ஆமென். பாருங்க, கிழக்கிலும் மேற்கிலும் வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஜெயம் வராது. வனாந்தர திசையிலிருந்து நமக்கு அந்த ஜெயம் வரவே வராது. கர்த்தர் இடத்துல இருந்து தான் அது வருது. ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்த, ஒருத்தனை தள்ளி இன்னொருத்தரை வந்து உயர்த்துறது கர்த்தர் தான். அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு வந்து அந்த உயர்வடையும் காலம், அந்த ப்ரொமோஷன் சீசன் நமக்கு அது வருது. எதுக்கு? அந்த பர்பஸ்க்காக தான். அப்போ அந்த பர்பஸ் வந்து நிறைவேற்றுறதுக்காக தான் வந்து கர்த்தர் அதை நம்ம இடத்துல செய்கிறாரு. அதே போல உபாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. நான் தமிழ்ல வந்து 14 இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழுக்கு. ஹல்லேலூயா. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய 14 தமிழுக்கு வந்து 14 வரும், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 13 வரும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். ஆமென். ஆமென். சோ அந்த கட்டளைகளை பின்பற்றி நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வரும்போது அவர் வந்து நம்மளை வாளாக்காமல் தலையாக்குவார், நம்மை வந்து கீழாக்காமல் நம்மை மேலாக்குவார். அதுதான் அந்த அரண்மனைக்கு நம்மளை அவர் கொண்டு போற அந்த காலகட்டம். நிச்சயமா வந்துட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்துட்டு உங்க எல்லாருமே வந்துட்டு அவர் வந்துட்டு வாளாக்காமல் தலையாக்குவார் கண்டிப்பா. ஏன்னா அது அவர் கொடுத்த ப்ராமிஸ், அது அவர் நமக்கு கொடுத்த ப்ராமிஸ். பட் அதுக்கு முன்னாடி மறந்துடாதீங்க, அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல அவர் சொன்னதுதான், கட்டளையை நீ பின்பற்றினால் நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். ஸோ கட்டளையை வந்து பின்பற்றாம அதை வந்து ஃபெயில் பண்ணிட்டா அப்ப வாழ ஆகுமா இல்ல தலை ஆகுமா? ஸோ அது வந்து நீங்களே வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிங்க, உங்களோட செல்ஃபை வந்து நீங்களே வந்துட்டு கேட்டுக்கிங்க, கமெண்ட்ல போடுங்க, பாக்குறீங்க எல்லாரும். ஸோ நிச்சயமா வந்து நம்ம அந்த காரியத்துல நம்ம உண்மையா இருக்கணும். ஏன்னா கட்டளைகளை மீறினா நிச்சயமா வந்துட்டு அதோட விளைவுகளை நம்ம கண்டிப்பா சந்திக்கணும். அப்ப அவரோட கட்டளைகளை பின்பற்றும் பொழுதுதான் அவரு நமக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ் வேர்ட் வந்து நமக்கு நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல 1 பேதுரு 5வது அதிகாரம் வசனம் 10 பாருங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அளித்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென். ஆமென். பாருங்க, அவரு சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மை நிலை நிறுத்துபவராக இருக்கிறார். ஸோ அவர் தான் வந்து நம்மளை வந்து அந்த புடமிடும் காலத்துலலாம் வந்துட்டு நம்மளை வந்து ஒரு சரியான விஷயத்துக்குள்ள நடத்துகிறவர் அவர் தான். அப்போ அந்த அரண்மனை காலகட்டத்தை நம்ம ரீச் பண்ண பிறகு அவரு நம்ம வேலை வச்சிருக்கிற திட்டத்தை நம்ம வந்து அதுபடி செய்யறதுக்கு, அவரோட கட்டளையை ஃபாலோ பண்ணி அதுபடி நம்ம செய்யறதுக்கும் வந்துட்டு நமக்கு அந்த சரியான காரியங்களை கற்றுக் கொடுக்குறது. அதுதான் அந்த சீர்படுத்தி அவர் ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார். அப்ப அந்த காரியத்தை வந்து நம்மளுக்கு வந்து தெளிவா அதை நம்மள அவரை வந்து அந்த ட்ராக்ல கொண்டு போற காரியங்கள். ஆமென். இப்ப அந்த பர்பஸ் குறித்து நான் சொல்லும் போது அப்ப நம்ம பாருங்க, எவ்வளோலாம் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும், எவ்வளோலாம் வந்து நம்ம வந்து அந்த குடியின் காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவித்து வந்தாலும் கூட வந்துட்டு அது எதுவுமே வந்துட்டு ஒரு வீண் இல்லை. அது எதுவுமே வந்துட்டு ஒரு வீண் இல்லை. ஏன்னா அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு 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 படிப்பினையா இருந்தது, ஒரு ப்ரிப்பரேஷனா தான் நம்மளுக்கு வந்து இருந்தது. எதுக்காகனா வந்து அவருடைய அந்த திட்டத்தை நம்ம நிறைவேற்றத்தக்க வந்து அதுக்கு நம்மளை வந்து அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ற காரியங்கள். அப்போ தாவீது வந்துட்டு அதே போல ஒரு யாருமே பார்க்காத ஒரு இடத்துல,
யாருக்குமே தெரியாம அவர் பாட்டுக்கு ஆடி வச்சுட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்துட்டு ஆண்டு வந்துட்டு ஒரு ஜனங்களை அத்தனை ஜனங்களையும் மீட்டு கொண்டு வர அளவுக்கு வந்து ஒரு இஸ்ரவேல் நாட்டுக்கே வந்து ராஜாவா கொண்டு வந்தார். அதே போல யோசேப்பு அந்த குழியில இருந்த போது யாருமே அவரை கண்டுக்கல. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரா தான் வந்துட்டு பார்வோனுக்கு அடுத்தபடியா வந்து ஒரு மினிஸ்டர் பதவியில இருக்கிறதக்க அவர் வந்து கொண்டு வந்து அத்தனை ஜனங்களும் அவரோட பேச்சை கேட்கும்படியா வந்துட்டு அவர் செஞ்சாரு. வசனம் கூட வந்துட்டு ஒண்ணு இருக்குது பாருங்க. இது வந்துட்டு தாவீது குறித்தான வசனம். அது வந்து 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது வசனத்துல பாருங்களேன். அல்லேலூயா. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆமென். ஆமென். ஸோ இது பாருங்க, இதுதான் முதல்ல நான் சொன்ன வசனம். கர்த்தர் வந்து தாவீதோடு இருக்கிறாரு. அந்த வனாந்தரத்திலேருந்து அவரை தூக்கி எடுத்துட்டு வந்து அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு ஜனமா அந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு வந்துட்டு ஒரு கிங்கா இருப்பேன்னு சொல்லி ஆண்டு வந்து அப்பே வந்து அந்த வார்த்தையை வந்து அவர் கொடுக்குறாரு. அந்த பர்பஸை வந்து அவர் வந்து தெளிவுபடுத்திட்டாரு தாவீதுக்கு. ஸோ தாவீதுக்கு தெரியும் இதுதான் அவரோட பர்பஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு எவ்வளோ காரியத்தில் வந்து நம்ம வந்து சோர்ந்து போயிருப்போம். எவ்வளோ ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துட்டு ஒரு இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும் தான். நிறையா வந்து விஷயங்கள் இருக்கும். நம்ம நினைப்போம் இதெல்லாம் வந்து தீரவே தீராது அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு அந்த ஒரு 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 விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெட்ஸே வந்து ஒரு சின்ன இல்லை ஒரு பெரிய ஒரு மாதிரியான ஒரு சரீரத்தில் வந்து ஒரு பலவீனம். நம்மளுடைய டாக்டர் சுனிதா அம்மா வந்துட்டு கடந்து வந்த பாதை எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட அந்த பிரெயின் டியூமர் சர்ஜரி இதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அநேக சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு நொடி யோசிச்சா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. ஐயோ இப்படிப்பட்ட விஷயமா எனக்குள்ள, எப்படி இதெல்லாம் இருக்க போகுது, எனக்கு என்ன ஆக போகுது, பிள்ளைங்களை பார்க்கணும், உங்களோட ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி என் ஃபேமிலி எப்படி இருக்க போகுது, அவங்களுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருந்திருக்கும். எவ்வளோ மாதிரியான ஒரு நடுக்கம், ஒரு மாதிரியான காரியங்கள் எல்லாமே இருந்திருக்கும். இத்தனைக்கும் அதெல்லாம் கூட வந்துட்டு அவங்க வந்து தினத்தடவை சொல்லியிருக்காங்க முன்னாடி வந்து அவங்க கேத்தலிக்காக இருக்கும் போது அந்த அளவுக்கு ஆண்டு கூட வந்து அவங்களுக்கு அந்த ஒரு இதில் இல்லாத ஒரு டைம் அவங்களுக்கு ஆண்டு தெரியும். ஆனால் வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ நெருக்கம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாரும் நமக்கு இப்போனாச்சும் நம்மளுக்கு தெரியல கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி வார்த்தை நம்மளுக்கு சொல்றது நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம ஓடிடுவோம். ஆனா அந்த டைம்ல அவங்க எதை நினைச்சு எப்படி வந்துட்டு அவங்க வந்திருப்பாங்க, அந்த காரியத்தை அவங்க கடந்து வந்திருப்பாங்க. ஆனா நான் சொல்லிட்டேன் அந்த டைம்ல வந்துட்டு கர்த்தர் அவங்க கூட இருந்தனால தான் அவங்க பலப்படுத்தி அவங்களை வந்துட்டு கொண்டு வந்தார். அவங்க நமக்கு எவ்வளோ பெரிய சாட்சி. அப்போ அந்த மாதிரி ஒரு சரீரத்துல ஒரு பலவீனங்கள் நம்ம கடந்து போற ஒரு காரியமா இருக்கலாம். அநேக பேர் வந்து நம்ம நினைக்கலாம் ஐயோ எனக்கு நல்லாவே ஆகாது, ஒண்ணுமே நடக்காது, ஐயோ நான் அப்படிதான் இருக்கணும் போல படுத்த படிக்க ஆயிரம் போல இருக்கு, இவ்வளவுதான் போல முடிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்ட்டுன்னு. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நிச்சயமா வந்துட்டு உங்களுடைய அந்த குழியின் காரியத்திலேருந்து உங்களைய வந்துட்டு அந்த அரண்மனை காரியத்துக்கு கண்டிப்பா கர்த்தர் கொண்டு போவார். எதுக்குன்னா வந்து உங்க மேல ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம் தெரியுங்களா? அந்த சரீர பலவீனம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கிற பிறகு உங்களுக்கு ஒரு அந்த கம்ப்ளீட் டிவைன் ஹீலிங் நடந்த பிறகு நிச்சயம் அது நடக்கும். கர்த்தர் அது கண்டிப்பா செய்வார். ஆனா அது நடந்த பிறகு அவருக்கு சாட்சியா நீங்க வந்து நிக்கிறது, அதுதான் உங்க மேல உள்ள ஒரு பர்பஸ். அதுதான் வந்து கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த திட்டம். இன்னைக்கு பாருங்க, ஏராளமான ஜனங்களுக்கு வந்துட்டு நம்ம டாக்டர் சுனிதா அம்மா வந்துட்டு ஒரு சாட்சியா இருக்கிறாங்க. இந்த பிரெயின் டியூமர் சர்ஜரி நடந்த பிறகு எப்படி ஆண்டு அவங்களை தொட்டாரு, எப்படி அவங்களுக்கு வந்து அந்த கிருபை வரங்களை கொடுத்தாரு. அது மூலியமா வந்துட்டு எத்தனை ஜனங்களுக்கு வந்துட்டு அவங்க ஜெபிச்சு அவங்க விடுதலையை வந்துட்டு ஆண்டவர் கொடுத்து இன்னைக்கு வந்து அத்தனை ஜனங்களும் வந்துட்டு நல்லா இருக்கிறாங்க. அப்போ அது
அதுதான் அந்த வசனத்துல நான் சொன்னது. அந்த ஜனங்களுடைய மீட்புக்காக அந்த ஜனங்கள் வாழணும், அந்த ஜனங்கள் எல்லாம் வந்துட்டு உயிரோட காக்கும்படிக்கு தான் கர்த்தர் அதை செஞ்சார். மனுஷன் நமக்கு தீமை நினைக்கலாம், ஆனா கர்த்தரோ தேவனோ என்ன செய்யறாரு, அதை நமக்கு நன்மையானதை அவர் நன்மையாக இருக்கிறதாக அது நமக்கு அதை முடிய பண்றாரு. அதை நன்மையா நமக்கு அதை மாற்றி போடுகிறாரு. ஒரு 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 வாஸ் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு சின்ன வாஸ், இப்போ இல்லைன்னா ஒரு கிளே பாட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது உடஞ்சிருந்தா அதுக்குள்ள தண்ணி ஊத்துனா என்ன பண்ணும், அது தண்ணி பாட்டிக்கு கீழே சிந்திக்கிட்டே, இப்போ நம்ம எடுத்துட்டு போனா அந்த தண்ணி பாட்டிக்கு கீழே சிந்திக்கிட்டே போவோம். ஆனா இப்போ சிந்திக்கிட்டே போற நாட்கள்ல, எக்ஸாம்பிள் இங்க சொல்லல, லெட்ஸே ஒரு 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 கார்டனோ இல்லை ஒரு சாயில் எங்கேயாச்சும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்பொழுது அப்போ அந்த தண்ணி கீழே ஊற்றிக்கிட்டே போகுது. ஆனால் ஊற்றும் போது நம்ம என்ன நினைப்போம், இந்த கிளே பாட் யூஸ்லெஸ், இது உடஞ்சிருச்சு, இது ஆல்ரெடி விரிசல் விட்டுருச்சு, இதில் தண்ணி வச்சா தண்ணியெல்லாம் ஊற்றுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்மையே அறியாமல் அந்த சிந்தின அந்த தண்ணி எல்லாமே அங்கே இருக்கிற அந்த பூச்செடி அந்த மொட்டுக்களுக்கு அது ஒரு தண்ணி பாய்ச்சி அந்த பூ மலர செய்கிற அளவுக்கு அங்கே அந்த பூவெல்லாம் வளர்ற அளவுக்கு மலரும்படியா அந்த தண்ணி அங்கே உதவி இருக்குது. அப்போ எண்ட் ஆஃப் த டே பார்த்தோம்னா அந்த கிளே பாட் அது யூஸ்லெஸ்ஸா இல்லையே, அதுலேருந்து வெளியே வந்த தண்ணி தானே அந்த பூவில் அந்த பூவோட பாட்டில் பட்டு அந்த பூ இன்னைக்கு மலர்ற அளவுக்கு ஒரு ப்ளூம் பண்ற அளவுக்கு இருந்திருக்குதுனாக்கா அதுக்கு காரணமானது அந்த விரிசல் விட்ட அந்த கிளே பாட் தான். அதே போலதான் இப்போ நம்ம எதுவுமே நம்ம கடந்து போல அப்படின்னு சொன்னா நம்மளால எப்படி போய் அடுத்தவங்களுக்கு சாட்சியா நம்ம சொல்ல முடியும்? ஒரு விஷயத்த ஆண்டவர் நம்மளை கடந்து போக செய்யும் பொழுது தான் அந்த விஷயத்துல நம்ம கடந்து போய் அதை மீண்டு நம்ம அதை நிற்கும் பொழுது தான் அதை சாட்சியா நம்ம பிறருக்கு சொல்ல முடியும். எனக்கும் இது நடந்துச்சு, ஆனா உனக்கு தெரியுமா கர்த்தர் இப்படிலாம் என்னைய செஞ்சு இப்படிலாம் கொண்டு என்னை இன்னைக்கு இப்படி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அதுதாங்க சாட்சி. ஆமென். ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 28 பாருங்களேன், அது படிங்க. ரோமர் 8:28. இது வழக்கமா எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் அவங்க இதுல எழுதிக்குவாங்க வச்சுக்குவாங்க. அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். ஸோ ரொம்ப தெளிவாக வசனம் அழகா அது சொல்றது தான். தேவனிடத்துல அன்பு கூறுகிற யாவருக்கும் அது நன்மைக்கு எதுவாக தான் கர்த்தர் அதை நடத்துவாரு. ஸோ அவர் மேல அன்பு கூறுற பிள்ளைகள், அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் நிச்சயமா ஆண்டவர் எந்த காரியமா இருந்தாலும் அதை நன்மைக்கு எதுவா அவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். அதே போல சங்கீதம் 30வது சங்கீதம் வசனம் 5 பாருங்களேன். சங்கீதம் வசனம் 5 அந்த கடைசி பகுதி மட்டும் படிங்க. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். ஆமென். ஆமென். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். அப்படின்னா பாருங்க, அந்த சாயங்காலத்திலே அந்த விடிய கால டைம், அந்த கொஞ்ச நேரம் டைம் தான் அந்த வேதனை காலம், அந்த குழியின் காலம், அந்த ஒரு 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 அந்த ஒரு தத்தளிப்பின் காலம். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, அந்த விடிய காலையில வரும் பொழுது ஆல்ரெடி களிப்பு தங்கும். அது போகாது, அது தங்கும், அது அப்படியே நிரந்தரமா இருக்கும். அந்த களிப்புனா சந்தோஷம், அந்த ஒரு ஜாய். அப்போ வசனம் பாருங்க, இதுல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா weeping may endure for a night but joy comes in the morning. So அது நிரந்தரமான அந்த ஒரு ஜாய். அப்போ கர்த்தர் பாருங்க, கொஞ்ச நாள் தான் அந்த வேதனை எல்லாமே, அந்த கொஞ்ச நாள் தான். ஆனா அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த காரியம் நடந்த பிறகு, ஆண்டவர் அந்த அரண்மனை காரியத்துக்கு நம்ம கொண்டு போன பிறகு, அந்த ஹீலிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு வேலை காரியமா இருக்கட்டும், இல்ல ஒரு குடும்ப காரியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், ஆனா ஒன்ஸ் அது செஞ்ச பிறகு, கர்த்தர் செஞ்ச பிறகு அந்த அந்த சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம். அதுதான் லைஃப் லாங் உங்களை அந்த சாட்சியை சொல்ல வைக்கும். அதுதான் லைஃப் லாங் உங்களை ஆண்டவர் செஞ்ச நன்மையை நினைச்சு 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 எல்லாருக்கும் அது சொல்ல வைக்கும்.
அங்கதாங்க நீங்க வந்து ஜனங்களை வந்து கொண்டு வரீங்க ஆண்டவர்கிட்ட. அந்த அந்த கர்த்தர் செய்த நன்மையானது, அது இவ்வளோ நல்லவர், அவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நமக்கே செய்யும் போது, அப்ப இன்னும் செய்யாதவங்களுக்கு அவர் இன்னும் எவ்வளோ அளவுக்கு எந்த அளவுக்கு அவர் இன்னும் பெஸ்டா செய்வார். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நினைச்சு பார்க்கும்போதே நமக்கு அப்படியே கர்த்தர் இவ்வளோ நல்லவர் இல்லை அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும். இன்னொரு வசனம் பாருங்க, எரேமியா 29வது வசனம், எரேமியா 29வது அதிகாரம் வசனம் 11. இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமீன். ஆமீன். ஸோ பாருங்க, அவர் வந்துட்டு நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அந்த திட்டமும் சரி, அந்த நோக்கமும் சரி, அது வந்துட்டு தீமைக்கானது அல்ல, அது வந்துட்டு நன்மைக்கானது தான். அவர் வந்து சமாதானத்துக்கு எதுவான ஒரு திட்டத்தை தான் நம்ம மேல வச்சிருக்காரு. நான் ரொம்ப எப்போ பார்த்தாலும் வந்து நிறைய தடவை என் வாழ்க்கையில வந்து இந்த வசனத்தை குறித்து ஆண்டு வந்துட்டு அநேக தடவை வந்துட்டு பேசினது. ரொம்ப சோர்ந்து போன டைம்லாம் வந்துட்டு நான் கேட்பேன், இதுதானா இல்லையா அப்படின்லாம் கேட்கும் போது அவர் இதுதான் சொல்லுவாரு. இல்ல இதுதான் சொல்ல மாட்டாரு, ஆனா இந்த வசனத்தை தான் சொல்லுவாரு. அப்போ எனக்கு தெரியும், அப்ப அவர் எதை செஞ்சாலும் அது வந்து என்னோட நன்மைக்காக தான் அவர் செய்வாருன்றதுல அது நான் உறுதியா இருக்கிறேன். ஸோ அதே போலதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒருவேளை நம்மளுடைய அந்த குழியின் காரியத்துல நம்ம வந்து அந்த குழியில இன்னும் இருக்கலாம். ஒரு எந்த விதமான காரியங்களா இருந்தாலும் கூட வந்து நமக்குன்னு ஒரு குழி இருக்கும் நிச்சயமா. ஏன்னா அதுல தான் ஆண்டவர் நம்மளை புடமிடுவார்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீசன்ல நீங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்து மனசை தளர விடாதீங்க. நிச்சயமா வந்துட்டு ஒரு விஷயம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கிங்க, கர்த்தர் வந்து இன்னொரு வந்து உங்க கூட தான் இருக்கிறாரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு. அந்த அரண்மனை காலமும் வந்து கண்டிப்பா ஒரு நாள் வந்து நமக்கும் வரும் அப்படின்றதுல உறுதியா இருங்க. அது விசுவாசத்தோட வந்துட்டு நீங்க இருக்கும்போது நிச்சயமா அந்த விசுவாசம் தான் வந்து நமக்கு வந்து அந்த பொறுமையை அது வந்து உண்டு பண்ணும். அப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்யறது கூட வந்து எல்லாமே வந்து அவருடைய தேவ திட்டம் நிறைவேறத்தான் அப்படின்றதுல நம்ம ரொம்ப வந்து கவனமா இருக்கணும். ஏன் இது நடக்குது, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு அந்த மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. பிகாஸ் we must understand இது எல்லாமே வந்து அவருடைய சல்வேஷன் பிளான்ல உரிய திட்டம். அப்ப அந்த திட்டத்துக்காக தான் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு அவர் வந்து ஒரு விதத்துல வந்து அவர் வந்து யூஸ் பண்றாரு, பயன்படுத்துறாரு. ஸோ அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால வந்துட்டு எல்லாருமே வந்து நம்ம உறுதியா இருப்போம். நிச்சயமா வந்து இன்னும் வந்து கர்த்தர் நமக்கு அந்த பலத்தையும் அந்த திடத்தையும் கொடுத்து இன்னும் நம்மளை வந்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி இன்னும் வந்து நம்ம வந்து அந்த பேர் என்னது அந்த அந்த தரிசனத்தை வந்து நம்ம வந்து எட்டி அடையும்படியா நம்ம வந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்து எப்போதும் கேட்போம். ஒரு கடைசி வசனம் பாருங்க, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 6வது வசனம். ஏன்னா ஓட்டத்தை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றது பெருசு இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம வந்துட்டு அது வந்து லாயலா நம்ம போய் முடிக்கிறதுலாம் தான் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னு கேட்டா வந்து பாருங்க, அந்த ஜீவ கிரீடம் நம்மளுக்கு வந்து நித்திய ஜீவன் தான் ஆண்டவர் நம்ம கொடுத்த ப்ராமிஸ். ஆனா அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம அடையறதுக்கு வந்துட்டு அந்த ஓட்டத்தை வந்து நம்ம வந்து முடிச்சாதான் நம்மளுக்கு அந்த கிரீடம் கிடைக்கும் தெரியுங்களா. ஒருவேளை வந்து நடுவில் ஏதாச்சும் ஆச்சு அப்படி விட்டுட்டு போயிட்டா கூட வந்து ஆண்டவர் வந்து எனக்கு நித்திய ஜீவனுக்கு கொண்டு போயிடுவாரு. அப்படிலாம் கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம வந்து உண்மையை நுச்சமா ஓடும் போது தான் நமக்கு வந்து அந்த ஓட்டத்தை வந்து நீ வந்து உண்மையா நீ முடிச்சிட்டேன்னு அந்த ஃபைட் அ குட் ஃபேத் அந்த வேர்ஸ் வருமே, அதை நான் எடுத்து வைக்கல. பட் அந்த வசனத்தை சொல்றது போல வந்துட்டு கடைசி வரைக்கும் அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சு என் உண்மையான உத்தமமான ஊழியக்காரனேன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஸோ அந்த மோமெண்ட் வரைக்கும் நம்ம ரீச் பண்ண பிறகுதான் அந்த ஜீவ கிரீடத்தை வந்து நம்ம தலைமையில வைப்பாரு. அப்ப நமக்கு வந்து அந்த ஜீவ கிரீடம் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா சத்ருவானோட திட்டம் பாருங்க, இது நமக்கு கிடைக்க கூடாதபடிக்கு தான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு காரியத்துல வந்து நம்ம விளை வைக்கிறதோ
நம்மளை வந்துட்டு பின்வாங்க வைக்கிறதோ, இல்லை இப்போ நம்மளோட இந்த ஆயுட்ஸ் நாட்களுக்கு முன்பாகவே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இது பண்ணுறதோ, அநேக காரியங்கள் வந்து அவன் இதுக்காக தான் செய்கிறான். ஏன்னு கேட்டால் அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம அடையாமல் இருக்கும்படிக்கு தான் வந்து அவனுடைய திட்டமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, அவர் வந்துட்டு அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம அடையும்படியா அதுக்காகத்தான் நம்மளை வந்து எல்லா விதத்துலையும் வந்து கர்த்தர் நம்ம கூட இருந்து அவர் வந்து அவரோட கட்டளைகளை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து அதன்படி நம்ம வந்துட்டு நடக்க நம்மளை வந்து போடமிட்டு நம்மளை வந்துட்டு திடப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி எத்தனை வாட்டி சொன்னாலும் அதே விஷயம்தான். அவரு தான் வந்து நம்மளுக்கு செய்கிறார். அதை செஞ்சு அந்த முடிவு பரியந்த வரைக்கும் நம்ம போய் ரீச் பண்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை நடத்துறாரு. அந்த வசனம் பிலிப்பியர் 1:6. அல்லேலூயா. உங்களின் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஆமென். ஓகே, வசனம் பாருங்க, அதுல வந்து தெளிவா இருக்கு. உன்னில் நற்கிரியையை தொடங்கினவர், நமக்குள்ள அந்த குட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணது கிறிஸ்து இயேசு தான். அவரு நமக்குள்ள தொடங்கின காரியம் முடிவு பரியந்தம் வரைக்கும் அது வந்து நடந்து முடிக்கிற வரைக்கும், அவர் வந்து அந்த விஷயத்த வந்து முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மளை வந்து நடுவில் கழட்டி விட்டுட்டு போக மாட்டார். அவர் கூட தான் இருப்பார். ஆனா நம்ம அவரை கழட்டி விட்டுட்டு போகாம இருக்குமா இல்லையான்றதுல தான் வந்து நம்ம கவனமா இருக்கணும். அதுதான் கீ ஹைலைட். ஏன்னு கேட்டா வந்துட்டு சத்ருவா ஒரு சைட் வந்து நம்மள வந்து அப்படியே ஏதாச்சும் ஃபால் 2 Timothy 4th chapter verse 6-7. இது வந்து அந்த ஜீவ கிரீடத்தை கொடுத்தாங்க வசனம். எனக்கு ரெவரண்ட் டாக்டர் சுமிதாமா தான் வந்து அதை வந்து நினைவுறுத்துறாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமென். ஆமென். இந்த வசனம் தான். சோ நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், கடைசியா ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுக்கு அடுத்து நல்ல போராட்டத்தை போராடினேன், அதுக்கு அடுத்து ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்காக தந்துள்ளார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்துள்ளார். ஆமென். ஆமென். அந்த ஜீவ கிரீடம் அதுதான் வந்து அந்த கிரவுன் வந்து கர்த்தர் வந்துட்டு அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு அந்த ஓட்டத்தை முடித்த பிறகுதான் அந்த கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஸோ அந்த முதல்ல நான் சொல்லும் போது தான் வந்து சொல்ல மாதிரி தான் வந்து சத்ருவா வந்து அந்த கிரீடம் நமக்கு கிடைக்க கூடாதுன்றது தான் வந்துட்டு அவன் வந்துட்டு அப்படியே தீயா வேலை செய்வான். ஆனால் வந்துட்டு அவனை விட வந்து இன்னும் நம்ம தீயா வேலை செய்யணும். அந்த கிரீடம் எனக்கு தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போராடி அதை கடைசி வரைக்கும் நம்ம காத்துக்கொள்ளணும். ஸோ எப்போ என்ன நடுவில் வந்து என்ன நடந்தாலும் நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நம்ம எல்லாரும் வந்துட்டு மனுஷங்கள்னால வந்துட்டு we fall short on God's glory. ஆனால் வந்து அதை நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்கு தான் வந்து கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ என்ன தவறு நம்ம செஞ்சிருந்தாலும், என்ன ஒரு காரியம் நம்ம வந்து அவருக்கு விரோதமாக செஞ்சிருந்தாலும், இல்லை அவரை நம்ம காயப்படுத்துகிற மாதிரி இது செஞ்சிருந்தா கூட வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து அந்த காரியத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம வந்துட்டு கேட்போம் அவர்கிட்ட மனமாரி, இல்லை ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இன்னைக்கு வந்து ஆண்டவரே நீங்கள் மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்கிங்கன்னு நம்ம உண்மையை உத்தரமாக நம்ம வந்துட்டு அவர் பாதத்தில் நம்ம சரணடைஞ்சு நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக வந்து ஆண்டவர் வந்து நமக்கு அந்த மன்னிப்பை கொடுத்து கண்டிப்பாக வந்து அடுத்து நம்ம அந்த தவறை செய்யாதபடிக்கு இன்னும் அந்த ஓட்டத்தை வந்து பெஸ்ட்டாக ஓட நம்ம
நம்மளுக்கு வந்துட்டு அவர் கிருபை பாராட்டுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. சோ இதோட இன்னைக்கு நான் வந்து என்னோட பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். ஆனா இன்னைக்கு பேசப்பட்ட காரியங்கள் வந்து நிச்சயமா வந்துட்டு எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்த வந்து ஆண்டு என்னிடத்துல எனக்கு பேசும்பொழுது எனக்கு வந்துட்டு அது வந்து ரொம்ப ஒரு பலனா இருந்தது. எங்களால் காத்திருக்கிற காரியங்கள் கூட வந்துட்டு சில நேரத்துல வந்து நடக்குமா நடக்காதா நம்ம தெரியாத பட்சத்துல கூட வந்துட்டு கர்த்தர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொடுத்து நம்மள்கிட்ட பேசும் பொழுது வந்துட்டு அது இன்னும் வந்துட்டு நம்மள நடக்கும் நடக்காது அது 2ஆம் பட்சம். ஆனா அந்த டைமை கடந்து வர்றதுக்கு வந்து கர்த்தர் ஒரு பலத்தை கொடுத்து நம்ம வந்து கொண்டு வந்துடுவாரு. ஆமென். ஸோ நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தோட வந்து நம்ம வந்துட்டு முடிக்கலாம். இறுதி ஜெபம். நன்றி ஆண்டவரே, அப்பா தேவரே, இந்த நாளில் ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் ஆண்டவரே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ராஜா அப்பா, நீர் என்னை மறைத்து நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலமா ஆண்டவரே கர்த்தர் எங்களை பலப்படுத்தினதுக்காகவும் நன்றி ஆண்டவரே. அப்பா, அநேக ஜனங்கள் ஆண்டவரே இன்னும் அந்த குழியில இருந்தாலும் கூட ஆண்டவரே அப்பா கர்த்தர் நீர் அவங்களுக்கு ஆண்டவரை வைத்திருக்கிற அந்த படிக்கட்டை ஏறி வந்து ஆண்டவரே அப்பா அவங்களோட அரண்மனையை அவங்க எட்டி பிடிக்க ராஜா கர்த்தர் நீர் அவங்களுக்கு நடத்துவீரா. அப்பா, இன்னும் எந்த காரியங்கள் அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடோ ஒரு தெளிவோ இல்லாம இருக்குதோ ஆண்டவரே அந்த காரியத்துல கர்த்தர் ஆண்டவரே அவங்களுக்கு நீர் ஒரு தெளிவை கொடுத்து ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே உமக்காய் ஓடத்தக்க ஆண்டவரே கர்த்தர் நீர் அந்த பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ராஜா. அப்பா, எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. நல்ல மெசேஜ். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குழியிலிருந்து அரண்மனை, from pit to palace. தேவன் வந்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். யாரு எந்த நேரத்துல எந்த இடத்துல சூஸ் பண்ணி உட்கார வைக்கணும், பொறுப்புகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. அதன்படிதான் நடக்கும். குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் தூக்கி உயர்த்துற தேவன் இல்லையா? ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து பயன்படாதவங்களை தான் அவர் தூக்கி நிறுத்துவார். இப்படிப்பட்ட உங்களோட உழைப்புகளை ஆண்டவர் பார்த்து இருக்கிறாரு. ஊழியத்துக்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த தேவனுக்கு கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவரால் எண்ணி முடியாத அதிசயங்கள் காரியங்கள் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அவரால் இல்லைன்றது ஒரு விஷயமும் இல்லை. அடிக்கடி என்னை வந்து இன்னும் அதிகமா கன்ஃபார்ம் பண்றாரு. நான் இன்னும் இருக்கிறேன், நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், என்னால முடியும், நீ சோர்ந்து போவாது. வானத்தை பூமியை படைச்ச தேவன், அற்புதங்களை செய்த தேவன், நான் இன்னும் இருக்கிற உயிரோடு இருக்கிறேன், நீ பலப்படு. சோர்ந்து போற நிலைமையில நான் உனக்கு பலத்தை தருவேன் தெரியப்படுத்துறார் ஜீவனுள்ள தேவன். அதுதான் நடந்தது. ஏன்னா மகளுக்கு வந்து இந்த டெஸ்டிமனி முன்னாடி பாக்குறவங்களுக்கு இப்ப பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனா வர்ஷிப் முடிச்ச கையோட டெஸ்டிமனி ஷேர் பண்ணிருக்கிறேன், அதை நீங்க பாருங்க. டாக்டருக்கு 1 மாச குழந்தை பிறந்து 1 மாச குழந்தையில ஒரு கிளினிக்ல ஸ்டெத்தோஸ்கோப் போட்டு செக் பண்றாரு. என்ன ஸ்கேனிங்கு எக்கோ டெஸ்ட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெறும் செக் பண்ண உடனே தெரியப்படுத்துது அந்த டாக்டர், குழந்தைக்கு பிரச்சனை இருக்கு, ஹார்ட்ல ஹோல் இருக்கு, அவ்வளவுதான், பெரிய ஹாஸ்பிட்டல் போங்க. அப்போ எனக்கு டெஸ்ட் பண்ண டாக்டர் வந்து சீனியர் டாக்டர். பிரச்சனை இருக்கு, இன்னும் அதிகமா நான் வந்து ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான டேப்லெட் என்ன ப்ரோசஸ் பண்ணணும் தெரியப்படுத்தினாரு டாக்டர் ரவி நாராயண். இந்த விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து இந்த ப்ரோசஸ்க்கு ஒரு 2 மாசம் இருந்தாதான் நம்மளால பண்ண முடியும். இதெல்லாம் முழுமையா அந்த கோர்ஸை முடிக்க முடியும், ரிகவரி ஆக முடியும். ஒருவேளை அந்த சர்ஜரி இல்லைன்னா டேப்லெட் மூலமாகவும் நம்ம வந்து கியூர் பண்ண முடியும். அதுக்கு இங்கே இருக்கணும்னு தெரியப்படுத்தினார். இல்லைன்னா கேரள மலேசியால கூட நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த இடத்துலயும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனா டாக்டர் தாண்டி இன்னொரு டாக்டர் இருக்கிறாரு, அவரால எல்லாம் சாத்தியம்ன்றது நிரூபிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. நெருக்கடி இருந்தது, பிரஷர் இருந்தது, ஒரு டைம் இல்லாம ஒரு ரொம்ப ஒரு தூக்க கூட இல்லை, டிராவல்ன்றதே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் போட்ட ஷெட்யூல் அதுவும் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் அந்த ரிசல்ட் 15ஆம் தேதி ஈவினிங் அந்த ரிசல்ட் வர வரைக்கும் எதுவுமே நம்ம வந்து கரெக்டா இதுதான் சொல்ல முடியாது இல்லையா?
இது ஏன் வந்து என்னை அனுப்பி அதை பண்ண வைக்கிறாருன்னா, விட்னஸோடு அவரோட சாட்சியை என்னால் நிரூபிக்க முடியும். மெடிக்கல் ரிப்போர்ட்டு டெஸ்ட்டுக்கு முன்னாடி டெஸ்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருந்தது, இடையில என்ன நடந்தது இல்லையா, ஒரு சாட்சியாக அவரோட அற்புதங்கள் வல்லமைகள் காமிக்க அவர் வந்து இந்த போல காரியங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். இதுல எனக்கு தெரிய வந்தது என்னன்னாக்கா, இத்தனை ஒரு 7 வருஷமா ஒரு கூட்ட ஜனத்தை வந்து நடத்தி வழி நடத்தினாரு. இதுக்கப்புறமும் எனக்கு ஆயுள் நாட்கள் நீடித்து கொடுத்து இன்னும் அதிகமான கூட்டத்தை கொடுக்க போறேன்னு தெரியப்படுத்தி அவர் பயன்படுத்தணும் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. என்னோட போனு வந்து 2 நாள், அது ப்ரீவியஸ் டே 2 நாளைக்கு முன்னாடி அது ஹேங் ஆகி போச்சு, அது வேற விஷயம். ஆனா இந்தியா தேசத்துல மற்ற கண்ட்ரி உள்ள ஆளுங்க, ஸ்பெஷலி சென்னை டு பெங்களூர் உள்ள ஆளுங்களுக்கு ஒரு 160 மெம்பர்ஸ் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக தான் மெசேஜ் போட்டு, ஷார்ட் ட்ரிப்பு நாங்கள் வந்து பெங்களூருக்கு வந்துட்டு இருக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, கீப்பர்ஸ் இன் ப்ரேயர். அது தெரிஞ்சுங்க அத்தனை பேர் வந்து, எத்தனை பேர் மெசேஜ் போடுறாங்கன்னா, உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கணும், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, 1 hour கொடுங்க, 10 நிமிஷம் கொடுங்க, 5 நிமிஷம் கொடுங்க, ஏன் 2 நிமிஷம் கொடுங்க. எல்லாமே ஊழியக்காரங்க இல்லை, நம்மளை போல சாதாரணமான மக்கள். ஊழியக்காரங்க வந்து கால் பண்ணி பேசுறது அது வேற விதம். ஆனா ஜனங்க, நம்ம சாதாரண மக்கள், நீங்க ப்ரொஃபெட் நீங்க வந்திருக்கிறீங்க, ரெவரண்ட் டாக்டர் நீங்க வந்திருக்கிறீங்க, அம்மா நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்தா போதும், நீங்க தொட்டா போதும், நீங்க ஒரு நொடி உங்க கண் பார்வையில என்னோட வழியில இருக்கிற அந்த வழியை பார்த்து கை வச்சுட்டா போதும், இதெல்லாம் வந்தது. அப்போ வந்து இறைவன் வந்து எந்த அளவுக்கு ஜனங்களோட மனசுல இடம் பிடிக்க வைத்திருக்கிறாரு, எத்தனை அன்பு உள்ளங்களோட இருதயத்துல இடம் பிடித்திருக்கிறேன்னு எனக்கு காமிச்சார். அப்போ இன்னும் அதிகமா நான் வந்து தேவன்கிட்ட அவரோட சமூகத்துல ஜபம் செய்து அவரோட மக்களுக்கு உண்டான காரியத்துக்கு விடுதலை கொடுக்க மட்டும்தான் என்னை இந்த பூமியில வைத்திருக்கிறாருன்னு நிரூபிச்சார். நான் ஆல்மோஸ்ட் வந்து நான் தெரியப்படுத்துவேன், யூஷுவலா 100 வருஷம் இருந்து சாதிக்க வேண்டியது 50 வருஷத்துல முடிச்சுட்டு இதுக்கு மேல நான் இருந்தா என்ன இல்லா கட்டியேன்னா அந்த மாதிரி கூட நான் பேசுனது உண்டு. இல்லை இல்லை, இன்னும் உனக்கு நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, அதனால எனக்காக நீ வந்து ஊழியத்தை பண்ணணும்னு என் தேவன் தெரியப்படுத்தினாரு. நிச்சயமா அவரோட காரியத்தை நான் பண்றேன். ஆனா நிறைய விஷயங்கள் வந்து அறியாமனால பண்ற ஜனங்களை வந்து அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அறிந்து பண்ற ஜனங்களையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ அறிந்து பண்ற ஜனங்களை குறித்து நீ அதிகமா கவலைப்பட வேண்டாம், மனசுல ஆழத்துல எடுத்துக்க வேண்டாம், அப்படியே வந்து அமைதியா அவங்க கடந்து செல்லட்டும், நீ பாட்டுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளை தேடி போ, நான் கொடுக்கிறேன். எனக்காக காத்துட்டு இருக்கிற ஜனங்கள் மக்கள் அந்த தொடுதல் அந்த வார்த்தைகள் கிரியேட் செய்யறதுக்காக வாஞ்சியோடும் இரவு பகலும் தாகத்தோட காத்துட்டு இருக்கிற பிள்ளைகளை உனக்கு நான் கொடுக்கிறேன், அங்க என்னோட மல்லமையை காமி அப்படின்னு தெரியப்படுத்தி இந்த இடத்துல மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. வெற்றிகரமாக எல்லா ரிப்போர்ட் நார்மல்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இன்ஃபேக்ட் டேப்லெட் கூட வேண்டாம்னு சொல்லிட்டார் டாக்டர், டேப்லெட்டே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். இன்ஃபேக்ட் செக் பண்ணியும் இந்த இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி அதை மறுபடியும் வந்து ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் எடுத்த பிறகு இல்லைன்னு வந்து ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம் இல்லையா? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆல் glory to God. ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be with you all. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று உங்களுடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be thy name, thy kingdom come, thy will be done on earth as it is in heaven.
Give us today our daily bread, and forgive us our debts, as we also have forgiven our debtors, and lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom and the power and the glory forever. Amen. எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில் எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகவும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டிக் கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, குழியிலிருந்து அரண்மனை நல்ல வார்த்தை கொண்டு மாஸ்டர் மர்லின் மூலமாக நீங்க பேசின கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த மகளை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், யூடியூப்ல பார்க்க போற பிள்ளைகள், அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. உங்களோட சித்தத்தின்படி எல்லாமே நிறைவேறட்டும் ராஜா. யார் யாரும் எந்தெந்த இடத்துல உயர்த்தி வைக்கணும்ன்றது உமக்கு தெரியும் ராஜா. அது தீமைக்கல்ல, நன்மைக்கென்றே என்று தெரியப்பட்டதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே, நீங்க தாப்பா தெரியப்படுத்திருக்கிறீங்க. கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே கொஞ்ச காலம் தான், அது நிரந்தரமாக இல்லை. நிரந்தரமான நித்திய சந்தோஷம் எப்போது நிலைத்து இருக்கும் நீங்க தெரியப்படுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் திருமணம் ஆண்டு கொண்டாடுறாங்களோ, பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஒவ்வொருத்தரும் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக மாத்துங்க சுவாமி. இந்த இடத்தை விட்டு பிள்ளைகள் வீடு பொருட்களும் சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென். 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 துதி கன மகிமையெல்ல கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.